त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमन्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मो श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरत्तिरस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाख्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमन्वेदान्तरामानुजमुनिमपरं वंशहे देशिकेन्द्रम्। अस्मद्गुरुभ्यो नमः। परमगुरुभ्यो नमः। सर्वगुरुभ्यो नमः। श्रीमते वेदान्तगुरवे नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमहापूर्णाय नमः। श्रीमद्यामनमये नमः। श्रीराममिश्राय नमः। श्रीपुण्डरीकाक्षाय नमः। श्रीमन्नाथमुने नमः। श्रीमते षडगोपाय नमः। श्रीमते विश्वक्सेनाय नमः। श्रियै नमः। श्रीधराय नमः। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कृटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतम् क्षुरन्तीम् सरस्वतीम् संस्कृतकामधेनु प्रणामो लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामहम्। प्रणामो लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रभाधयति यत्सूक्तिस्वाधीनपतिकाम् श्रुतिम् उपवीरिनमुद्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणो पतिम् यतीनाम् பூமன்னு பொருந்தியமார்வன் புகழ் மலிந்தவா மன்னு மாற நடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோதுதாம் மன்ன வந்த விராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. எம்பெருமானும் எம்பெருமானாரும் என்ற விஷயத்தை எம்பெருமானாரிடம் ஈடுபட்ட பிரகாரத்தை சென்ற வாரம் அனுபவிச்சோம். எம்பெருமானாரிடத்துல ஈடுபட்டது இன்னும் பல பிரகாரங்களாக இருப்பதனால இந்த வாரமும் அதே விஷயத்தை தொடர்ந்து இப்பொழுது ஆரம்பிப்போம். எம்பெருமான் எப்படி நித்தியசூரிகளை ஆழ்வார்களாக அவதரிப்பித்தாரோ அந்த நித்தியசூரிகளிலே சொல்லும் போது பொய்கை ஆழ்வார் ஸ்ரீ பாஞ்சஜன்ய அம்சமாக அவதரிச்சார். திருமழிசை ஆழ்வார் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் திருமழிசை ஆழ்வாராக அவதரிச்சார். கௌமோதகி என்கிறதான கதை பூதத்தாழ்வாராக அவதரித்தது. எம்பெருமானுடைய நந்தகம் என்கிறதான கட்கம் கத்தி பேயாழ்வாராக அவதரிச்சார். இப்படி எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்கள் இன்னும் எம்பெருமானுக்கு நெருங்கி நிற்கிற நித்தியசூரிகள் ஆழ்வார்களாக அவதரிச்சதுண்டு. எம்பெருமானுடைய சார்ங்கமே கலியனாக திருமங்கை ஆழ்வாராக அவதரிச்சார் என்று சொல்வதுண்டு. இப்படி இந்த 5 ஆழ்வார்கள் 5 திவ்யாயுதங்களுடைய அவதாரமாக அவதரிச்சார் என்று சொன்னோமே, இந்த 5 அம்சங்களும் சேர்ந்து ஒரு ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதரிச்சார் என்பதனால ஆழ்வார்கள் 5 பேர்கள் இன்னும் கூட ஸ்ரீ நம்மாழ்வார் விஸ்வக்சேனருடைய அவதாரமாக சொல்வது. விஸ்வக்சேனருடைய அவதாரமாகவும் ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதரிச்சார் என்பதாக எதிராஜ சப்தத்திலே நம் சுவாமி தேசிகன் அருள் செய்கிறார். விஸ்வக்சேனோ யதிபதிரபூது வேத்ரசார திரிதண்டா என்று. இப்படி பல நித்தியசூரிகளுடைய அம்சாவதாரமாக நம்ம ஆச்சாரிய ஸ்ரீபாஷ்யக்காரர் அவதரிச்சதுனால மிக ஏற்றமுடையவராய் ஆழ்வார்களிலும் ஏற்றமுடையவராக சொல்ல வேணும். ஆழ்வார்களுமே 12 பேரா 13 பேரா என்று கூட சுவாமி தேசிகன் விசாரிச்சு 6 ஒருவர் அவர்தான் செய்ய தமிழ் மாலை என்பதாக 13 ஆழ்வார்களைத்தான் நாம் சம்பிரதாயத்திலே கொள்ள வேணும் என்று பிரபந்தசாரத்திலே சாதிச்சிருக்கார். இது சுவாமி தேசிகன் மாத்திரம் சாதிப்பதில்லை. புள்ளான் அருளி செய்ததான பூதம் சரஸ்ய மகடாக்குய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேண பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஜமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஜமுனிம் என்று யதீந்திரதான ஸ்ரீபாஷ்யக்காரரையும் ஆழ்வார் கோஷ்டியிலே சேர்த்து அங்கே நம்மாழ்வாரை சேவிக்கிறார் என்று இந்த பொதுவான எல்லாருக்கும் பிரசித்தமான தனியன்ல பார்க்கிறோம். அப்படி ஆழ்வார்கள் கோஷ்டியிலேயும் மிக பிரதானராக சேரக்கூடியவராய்
ஆச்சாரியர்களுடைய கோஷ்டிலே நடுநாயகமாய் எழுந்திருந்த ஸ்ரீபாஷ்யக்காரரிடத்திலே ஆழ்வார்கள் எம்பெருமானிடத்திலே ஈடுபட்ட பிரகாரம் உண்டு என்றால் எம்பெருமானாரிடத்திலே ஈடுபட்டது மிகவும் விசேஷமாக அனுபவிப்பதாக இருக்கிறது. ஆழ்வார்கள் பெருமாளிடத்திலே ஆழ்ந்தார்கள், பெருமாள் எம்பெருமானாரிடத்திலே ஆழ்ந்தார் என்று சொல்லும்படியாக இருக்கும் ஏற்றம் எம்பெருமானாருக்கு. அதை சென்ற வாரமும் கொஞ்சம் அனுபவிச்சோம். திருக்குறுங்குடி எம்பெருமான் ஸ்ரீபாஷ்யக்காரரிடத்திலே வந்து ஒரு வைஷ்ணவ நம்பியாக வந்து இப்பேற்பட்ட ஆச்சாரியராக தாங்கள் எழுந்துள்ளிருந்து உபதேசிக்கும் மந்திரங்களை அடியனுக்கும் உபதேசிக்க வேண்டும் என்று கேட்க, அவர் எம்பெருமான் தான் வைஷ்ணவ நம்பியாக வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளாமல் ஸ்ரீபாஷ்யக்காரர் அவருக்கு பஞ்சசம்ஸ்காரமும் செய்து அதிலே திருமண்காப்பும் சாத்தி எம்பெருமானுக்கு அப்படி ஒரு அனுகிரகத்தை செஞ்சார். இதனால் எம்பெருமான் திருக்குறுங்குடி எம்பெருமானை அந்த பாஷ்யக்காரர் மங்களாசாதனம் செய்ய சென்ற போது பெருமாள் அதே திருவன்காப்புடைய சேவை சாதிச்சார் என்று நம்முடைய 3000 படியிலே திருத்தீய பிரம்மதந்திர பரகால சுவாமி சாதிச்சிருக்கிற விஷயம் உண்டு. இத போன வாரமும் நாம் கண்டோம். இப்படியே திருநாராயணபுரத்து எம்பெருமான் கலீர் என்று அர்ச்சாவதாரமூர்த்தி தான் நடை போட்டு கொண்டு பாஷ்யக்காரரிடத்திலே சுல்தானுடைய சபையிலே டெல்லி சம்ஸ்தானத்திலே எழுந்துள்ளினார் என்பதையும் பார்த்தோம். எம்பெருமான் திருவரங்கன் பாஷ்யக்காரருக்கு ஈடுபட்ட விஷயம் உடையவர் என்னை அனுகிரகிச்சார்னு பார்த்தோம். இப்படி பல அம்சங்கள் உண்டு. திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் பாஷ்யக்காரரிடத்தில் எவ்வளவு கௌரவம் வச்சிருந்தார் என்பதை இன்னைக்கு ஆரம்பிச்சு சொல்றேன். திருமாலிருஞ்சோலை என்பது ஆச்சரியமான திவ்ய தேசம். ரிஷபாத்ரி என்று சொல்லப்படுகிறது. திருவேங்கடத்துக்கும் ரிஷபாத்ரின்னு தான் திருநாமம். 7 திருநாமங்களிலே ஒரு திருநாமம் திருவேங்கடத்துக்கு ரிஷபாத்ரி என்று. அதே திருநாமத்தோட விளங்குவது திருமாலிருஞ்சோலை. அக்காலத்திலே தென் திருமலை என்னும் வட திருமலை என்னும் திருமலை என்று 2 திருநாமங்கள் உடையதாய் இருந்தது. அப்படி பிரசித்தி. ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்தியிலே திருமலை என்று சொன்னால் அது வட திருமலையாயும் இருக்கும், தென் திருமலையாயும் இருக்கும். அந்த பிரகரணத்திலே என்ன சாதிக்கிறார்னு பார்த்து அது திருமாலிருஞ்சோலையா அல்லது வடவேங்கடமா என்று நாம் அர்த்தம் கொள்ள வேணும். அப்படி பிரித்து சொல்ல வேண்டாதபடிக்கு திருமலை என்றே திருநாமம் உடையது திருமாலிருஞ்சோலை. ஆழ்வாரும் திருமாலிரும் சோலை மலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று திருமாலிருஞ்சோலையினுடையதான ஏற்றத்தை சாதிக்கிறார். திருமாலிரும் சோலை மலை என்று சொன்னேன். அந்த திருநாமத்திலே திரு என்கிற பிராட்டியினுடைய திருநாமம் உண்டு, திருமால் என்கிறதான பெருமாளுடைய திருநாமம் உண்டு, பெருமாள் அபிமானிச்சு எழுந்துள்ளிருக்கிறதான திருமாலிரன் சோலைமலை உண்டு. இப்படியான உயர்ந்ததான திருமாலிரன் சோலைமலை என்றதான திருநாமத்தை சொன்னேன். சொன்ன மாத்திரத்தினாலே இப்போ ஆழ்வாராக இருந்து பெரும் பேரெல்லாம் இந்த திருநாமத்தை சொன்னதினாலே வந்தது என்று சாதிக்கிறார். திருமாலிரும் சோலைமலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்பதாக சாதிக்கிறார். பெரியாழ்வார் ஆண்டாள் என்று பல ஆழ்வார்கள் ஆதரித்ததான திருமாலிரும் சோலைமலைக்கு கள்ளழகர் என்று இப்பொழுது எம்பெருமான் விசேஷமாக எத்தனையோ லட்சோபலட்சம் குலங்களுக்கு குலதெய்வமாக எழுந்துள்ளிருக்கும் எம்பெருமான் அவரை சேவிப்பதற்காக பாஷ்யக்காரருடையதான அந்தரங்க சிஷ்யர், ரொம்ப அந்தரங்க சிஷ்யர்னு சொன்னா கிடாம்பி ஆச்சானத்தான் சொல்லணும். கூடவே இருந்து பாஷ்யக்காரருக்கு மாதோகர கைங்கரியத்தை செய்து கொண்டு மடப்பள்ளி ஆச்சான் என்று அசாதாரணமான திருநாமத்தோடைய பாஷ்யக்காரருடைய ஒவ்வொரு ஆசைவையும் அதிலே இருக்கிறதான அந்த பாஷ்யக்காரருடைய நிட்டைகளையும் அவருடையதான வேதாந்தங்களையும் அவருடைய அனுஷ்டானத்தையும் அவருடைய பக்தியையும் ஞானத்தையும் எல்லாத்தையும் பரிபூர்ணமாக அனுபவிச்சோன்னு சொன்னா கிடாம்பி ஆச்சான் ஒத்தரத்தான் சொல்லணும். அப்பேற்பட்ட கிடாம்பி ஆச்சான் திருமாலிருஞ்சோலைமலைக்கு ஒரு சமயம் எழுந்திரள வேண்டியிருந்தது. திருமாலிருஞ்சோலையிலே கள்ளழகரை மங்களாசாதனம் பண்றார். ஆச்சரியமான எம்பெருமான், வசத்தியான எம்பெருமான். இப்பொழுதும் கூட சிலம்பாறு என்று சொல்லும்படியான நூபுர கங்கையினுடைய தீர்த்தம் மாத்திரம்தான் பெருமாளுக்கு ஒத்துக்கும். அந்த திருமேனிக்கு நூபரகங்க தீர்த்தம் பட்டாத்தான் அப்படியே பளபளன்னு முடிச்சோதியாய் உனது முகச்சோதின்னு ஆழ்வார் அனுபவிச்சா போல ஜோதிர்மயமா இருப்பார். வேற தீர்த்தம் பட்ட மாத்திரத்திலே கருத்து போயிடுவார். அப்படி இன்னைக்குமே கூட
அர்ச்சாவதாரத்திலே கூட ஏதோ ஒரு விபவாவதாரம் போல எழுந்தொழி இருக்கும் வசத்தையான பெருமாள். லட்சோபலட்சம் பக்த கோடிகள் எல்லாரும் சேவிக்கிறார் சித்ரா பருவத்துல. அழகர் ஆத்துல இறங்குறாருன்னு சொல்லுவாளே, அந்த எம்பெருமானுடையதான அனுபவம் ஆழ்வார்களுக்கு ரொம்ப அபாரமானது. ஆயிரம் ஆறுகளும் சுனைகள் பல ஆயிரமும் ஆயிரம் பூம்பொழிலுடையும் ஆலிரும் சோலையதே மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை நாலிரமும் தன்னை நாள் வேத கடலமுதை மேலிருங்கற்பகத்தை என்று ஆழ்வார் பெரிய ஆழ்வார் அனுபவிச்சார். இப்படி பல ஆழ்வார்கள் அனுபவிச்ச எம்பெருமான ரொம்ப ஈடுபட்டு கிளாம்பி ஆச்சான் சேவிக்கிறதுக்காக போனார். கிளாம்பி ஆச்சான் அப்பொழுது எம்பெருமானிடத்துல கதகளிடத்துல ஸ்ரீ ஆளவந்தாருடைய ஒரு ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணி சேவிக்கிறார். அபராத சஹஸ்ரபாஜனம் பதிதம் பீம பவார் நவோதரே அகதிம் சரணாகதம் ஹரே கிருபயா கேவலமாத்மசாத் குரு அபராத சஹஸ்ரபாஜனம் பதிதம் பீம பவார் நவோதரே. எம்பெருமான சேவிக்கிற பிரகாரங்கள் பல உண்டு. அது எம்பெருமானிடத்திலே கெஞ்சி சேவிக்கிறதுன்னு உண்டு, எம்பெருமானிடத்திலே கொஞ்சம் சேவிப்பது உண்டு, மிஞ்சியும் சேவிக்கிறது உண்டு. இப்படி பல பிரகாரங்களிலே ஈடுபாடுகள் உண்டு. இவர் ரொம்ப கெஞ்சி சேவிக்கிறார் பெருமாள். அபராதத சிரபாஜனம், ரொம்ப தப்பு பண்ணிருக்கேன், ஆயிரக்கணக்கான தப்புகள் பண்ணிருக்கேன், அதனாலே சம்சாரமாகிற பெரிய சமுத்திரத்திலே விழுந்துட்டேன். இக்கரையன் மனத்த கடலுழழுந்தி உன் பேரருளால் அக்கரை ஏறி இழைத்திருந்தேன் அயஞ்சேன் என்று கைகவியாய் என்பதா சொல்லுவார் பெரியாழ்வார். அதுபோல அஞ்சேல் என்று கைகவியாய் எனக்கு நீ அனுகிரகம் பண்ண வேணும் அப்பா, சம்சாரத்திலே விழுந்திருக்கேன், நிறைய தப்புகள் பண்ணிருக்கேன்னு ஆளவந்தாருடையதான ஸ்ரீசூக்தி. அதுல அகதியும் சரணாகதம் ஹரே கிருபயா கேவலம் ஆத்மசாங்குரு, நான் அகதியாய் வந்தேன், அகிஞ்சனாய் வந்தேன், போக்கத்து வந்தேன், உன் திருவடி எண்ணி புகலிடமில்லை என்று இந்த வார்த்தைய அந்த அந்த ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணி கிளாம்பியாச்சான் கள்ளழகரை ரொம்ப உருக்கமா சேவிச்சார். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே கள்ளழகன் திருவாயும் வளர்ந்து சொன்னாரா, நம்மி ராமானுஜனை ஆசிரயித்தும் அகதி என்று சொல்ல போமோ என்று கேட்டார்னு சொல்லுவோம். 3000 படியிலே எழுதியிருக்கா பெரியவா. நம்மி ராமானுஜனை ஆசிரயித்தும் அகதி என்று சொல்ல போமோ. ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு அந்தரங்க சிஷ்யராயிருந்து அவருடைய திருவடியை பத்தின பிறகும் ஒரு சேத்தனன் என்னிடத்திலே வந்து நான் அகதி அனன்யகதி போக்கத்து நிற்கிறேன்னு எப்படி சொல்லலாம்னு கேட்டாராம் ஸ்ரீ திருமாலிருஞ்சோலை கள்ளழகர். பாஷ்யக்காரரை ஆசிரயிச்சா அதுக்கப்புறம் ஆத்மாவுக்கு அகதின்றதான அந்த அந்த கேவலமே கிடையாது, அந்த இழப்பமே கிடையாது. அப்படி பாஷ்யக்காரர்னா அவர் திருவடி சம்பந்தம் பெற்ற மாத்திரத்தினாலேயே பெருமாள் அந்த ஜீவாத்மாவை அவன் எவ்வளவு அகதியாயிருந்தாலும் எவ்வளவு போக்கத்தவனாக இருந்தாலும் தன்னோடே சேர்த்து பெரிய வாழ்வா நித்தியசூரி கோட்டியிலே இவருக்கு ஒரு இடம் ரிசர்வ் பண்ணி வைக்கிறார் என்பதாக சொன்னார். அதனால அப்படி பாஷ்யக்காரர்னா திருமாலிருஞ்சோலை அழகர் அவ்வளவு வசதியான ஒரு வார்த்தை சாதிச்சார்னு சொல்லுவார். ஸ்ரீ காஞ்சி தேவப்பெருமாள் பாஷ்யக்காரரிடத்திலே ஈடுபட்டது முன்னையே வெளியும் வெளிச்சியமா வந்து பாஷ்யக்காரருக்கு திசையும் காட்டி திக்கையும் காட்டி அவருக்காக ஒரு தீர்த்த கணரையும் காட்டி அதிலிருந்து தீர்த்தம் வேணும்னு 2 பேரும் தாயாரும் பெருமாளுமா கேட்டதான திவ்யமான தண்ணீர் அமுது சரித்திரம். அந்த சரித்திரத்தை முன்னையே சொன்னோம். ஆனா எல்லாத்தையும் விட விசேஷமாக இன்றைக்கு நமக்கு எது ராமானுஜ சம்பிரதாயம் என்று நாம் கொண்டாடுகிறோமோ அந்த சம்பிரதாயத்தினுடைய பரம சூக்ஷ்மம் எல்லாம் ஸ்ரீ தேவப்பெருமாள் காட்டி கொடுத்ததுதான் ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு. கஜேந்திரதாசர் என்ற திருநாமத்தை உடையவர் திருக்கட்சி நம்பிகள். திருக்கட்சி நம்பிகள் ஸ்ரீ ஆளவந்தாருடையதா பரம ஆப்தரான சிஷ்யர், அப்ராமணர் தான். ஆனா வைஷ்ணவாள்ல வைஷ்ணவத்துவம் என்கிறதான பெரிய தனம் தான் முக்கியம். பிராமணன் கஷத்திரியன் முதலானதான இந்த பேதங்கள் எல்லாம் அவாளுடையதான ஸ்வதர்ம அனுஷ்டானத்துக்குத்தான் முக்கியம். அதனாலே வரக்கூடியதான சிறப்புகள் உண்டுதான். ஆனா இருந்தாலும் எல்லாத்த விட ரொம்ப வசத்தையானது குலந்தரும் செல்வம் தந்திடம் ஆழ்வார்
அடியன் இருக்கியாடா? மற்றவள்லாம் இருக்கு எழுதியோ? அடியன் திருப்பி ட்ரை பண்ண போறோம். Please stand by. திருப்பி ட்ரை பண்றோம். Thank you for choosing Reliance. Goodbye. இல்ல லாங் டிஸ்டன்ஸ் கால் தான் கட் ஆயிடுச்சு. we'll try him again. என்ன போட்டு பேக் பண்ணிட்டோம். கட்டாயிருக்கும். இன்னும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அடியன்
ஹலோ, ஆன்லைன் எஸ் ஹலோ. அடியே நடுவில் இங்க கொஞ்சம் லைன் கட் ஆயிடுச்சு, அதனால நின்று போயிடுது. எனக்கு திருப்பி ஆரம்பிக்கிறேன். உபவீதிரமுத்வபுன்றவந்தம் திரிஜகத்புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாடே சிகயா சேகரிணம் பதிம்யதீனாம். ஸ்ரீ தேவபெருமாள் ஸ்ரீ எம்பெருமானாரிடம் பேசிய 6 வார்த்தைகள் சம்பிரதாயத்துக்கு வழிகாட்டியாக நம்ம ராமானுஜ சித்தாந்தத்தினுடைய பரமசாரத்தை எல்லாம் 6 வார்த்தைகளிலே அருள் செய்ததாக இருக்கும். உய்யும் 6 எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் என்று சொல்லும் ஸ்ரீ ஆண்டாளுடைய திவ்ய ஸ்ரீ சூக்திக்கும் இந்த அர்த்தமும் உண்டு என்று பெரியவார் சொல்லுவார். ராமானுஜ சம்பிரதாயம் என்றால் என்ன, இது எப்படி மற்ற எல்லா மதங்களுக்கும் வித்தியாசமானது, பரம வேதாந்த சாரமானது என்பதை இந்த 6 வார்த்தைகள் காட்டிக் கொடுக்கும். இந்த விஷயமாக திருக்கட்சி நம்பிகள் எம்பெருமானாருக்கு பெரிய பண்ணின மகோபகாரம் அது நம்ம சம்பிரதாயத்துல எல்லாருக்கும் பண்ணின பெரிய உபகாரமாக்கும். திருக்கட்சி நம்பிகள் அப்ராமணராக இருந்தாலும் வைஷ்ணவத்துவம் என்கிறதான மகாபெரிய சொத்தை உடையவராக இருந்தார். உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ தாசராக எழுந்தருள் இருந்தார். ஆளவந்தாருடைய சிஷ்யர். எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேணும், நெருங்கி இருந்து கைங்கரியம் பண்ண வேணும், ஏகாந்தத்திலே பெருமாளுக்கு யாரும் பண்ணாததான கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்க வேணும்னு ஆசைப்பட்டார். அவருக்கு திருபாலவட்ட கைங்கரியம் எம்பெருமான் சயனித்திருக்கும் போது எம்பெருமான் திருமேனிக்கு சுகமாக செய்யும் கைங்கரியம் முசத்தையாக அவருக்கு நெஞ்சலே பட்டது. திருவரங்கனிடத்திலே சென்று பிரார்த்திச்சாராம். திருவரங்கன் இங்கே காவேரி திரைக்கையால் அடிவருடம் பள்ளி கொள்ளும் என்று ஆழ்வார் சாதித்தார் போல இங்கே பரம சீத்தலமாக இருக்கும். திருவாலவட்ட கைங்கரியம் அவ்வளவு அவசியமாக படல, ஏற்கனவே குளிர இங்கே இருக்கிறேன் என்று சாதிச்சாராம். திருவேங்கடமலைக்கு போனாராம் திருக்கட்சி நம்பிகள். திருவேங்கடம் சாதிச்சாராம், குளிரருவி வெங்கடத்தையும் கோவிந்தன் குணம் பாடி. ஆண்டாள் சொல்லலையா, இங்கே குளிர அருவிகள் அனுப்புகின்றதான பரம சீத்தலமான காத்து ரொம்ப குளிரா இருக்கு, திருவாலவட்ட கைங்கரியத்திலே நோக்கில்லைன்னு சாதிச்சார்னு சொல்லுவா. தேவப்பெருமாள் தான் திரிவேதி மத்தியதீப்தாய திரிதாம்னே பஞ்சஏதையே வரதாய நமஸ்துபியம் பாஷ்யாந்தர அவிர்புஜே என்று திரிவேதி மத்தியதீப்தாய என்று நெருப்பின் மத்தியத்திலே வந்த தெய்வமாச்சே. அவருடைய திருமேனிக்குத்தான் என்னைக்கும் சைத்திய உபசாரம் மிகவும் அவசியம் என்று திருவள்ளப்பட்டு பூந்தமல்லி என்றுதான இங்க மெட்ராஸுக்கு ரொம்ப அருகிலே இருக்கிறதான கஷேத்திரத்திலே அவதரிச்சவர். திருக்கட்சி நம்பிகளுக்கு கஜேந்திர தாசர் என்றதான திருநாமம். அவர் ஸ்ரீ வைஷ்ணவ தாசராக எம்பெருமானுக்கு நெருக்கமாக இருந்து பேசும் அளவுக்கு நெருக்கமாக இருந்தார் என்பது ரொம்ப பிரசித்தி. அர்ச்சாவதாரத்து எம்பெருமான்கள் பேசுவதில்லை என்று கிடையாது, அது பேசும்படியான அப்பேற்பட்ட பக்த சிகாமணிகள் இருந்தால் பேசுவார். ஆழ்வார்களோட ஆச்சாரியர்களோட இன்னும் பல மகான்களோட பெருமாள் பேசின வார்த்தைகள் உண்டு. ஸ்ரீ தேவப்பெருமாள் திருக்கட்சி நம்பிகளோட பேசுவார் என்பது அந்த காலத்திலே பிரசித்தமான விடயமா இருந்தது. ஸ்ரீவாஷிகாரர் அப்பொழுதுதான் ஆளவந்தாருடையதான சரம திருமேனியை சேவிச்சுட்டு திரும்பி வந்திருந்தார். யாதவ பிரகாசனிலிருந்து விலகி இருந்தார். இப்பொழுது பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். மற்றபடி வேறொன்றும் பெரிய பிரவருத்தி எல்லாம் இல்லை. ஆனா இருந்தாலும் அந்த வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சூக்ஷ்மங்கள் எம்பெருமானாருக்கு பாஷிகாரருக்கு மனசுல ஓடிண்டே இருந்தது. இதுக்கெல்லாம் ஒரு நிர்ணயம் பண்ணி இந்த கலியுகத்துக்கு உகந்ததான சர்வ ஜீவன்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக ஒரு நல்ல சித்தாந்தத்தை ஸ்தாபிக்க வேணும். ஆசைப்பட்டு போனோம், ஆளவந்தார ஆசிரியிக்க முடியல, கிடைக்கல. நமக்கு யார் நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணுவார், யார ஆச்சாரியராக வரிக்க வேணும். என்ன இருந்தாலும் பாரத தேசம் பூராக அப்பொழுது சங்கர மதம் அப்படி பரவி இருந்தது.
எங்கு பார்த்தாலும் அகம் பிரம்மாஸ்மி என்றதான கோஷம்தான். எப்படி தீபாவளி வந்து சரவெடி வெடிக்குமோ அதுபோல மொத்த வேதாந்திகளும் சேர்ந்து அகம் பிரம்மாஸ்மி என்றதான இந்த கோஷத்துலதான் மூழ்கி இருந்தார். நானே பிரம்மம். இத மீறி வருவதற்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஜனங்களுக்கு. மீறவே தெரியல. நானே பிரம்மம்னா அவித்தியின்னு சொன்னா, மாயைன்னு சொன்னா, எல்லா வேதாந்தங்களுக்கும் இப்படியே அர்த்தம் பண்ணி வச்சுட்டா. முக்கியமாக 4 வார்த்தையை பிடிச்சுட்டார் சங்கராச்சாரியர். அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா, சர்வம் கலு இதம் பிரம்மா என்று இந்த 4 வார்த்தை. இதுதான் வேதாந்தங்கள் எல்லாத்துக்கும் பரமசாரம். யாருக்கு அகம் பிரம்மாஸ்மி என்கிறதான நிட்ட வருதோ அவாத்தான் முக்தி அடைகிறா. தத்துவமசி என்கிற காட்டி கொடுத்ததான வார்த்தை தான் மகா வாக்கியமாக்கும். இதுதான் வேதாந்தம் என்று மொத்த பேரும் பாரத தேசத்திலே மூழ்கி கிடந்த காலம் அது. சங்கர பாஷ்யத்திலே எங்கும் நாராயணனே பரதத்துவமாக சாதிக்கிறார். நாராயணன் தான் பிரம்மம்னு சாதிக்கிறார். நாராயணன் தான் ரகுண பிரம்மம், நாராயணன் தான் நிர்குண பிரம்மம்னு சாதிக்கிறார். ஆனா அங்கங்க அந்த நாராயணனையே பரமேஸ்வரன் என்று சில இடங்களிலே விவகரிப்பார். அது பரமேஸ்வரன்னா ஈஸ்வர சப்தம். பரமன்னா வசந்தவன், ஈஸ்வரன்னா நியமிக்கிறவன். நாராயணனைத்தான் பரமேஸ்வர சப்தத்தினாலே சொல்லுது. நாமும் பெருமாளை சர்வேஸ்வரன் சொல்றோம். பாஷ்யக்காரரும் சர்வேஸ்வர ஏவா என்று ஸ்ரீபாஷ்யத்திலே சாதிக்கிறார். அதனால ஈஸ்வர சப்தம் பெருமாளை சொல்லும், பிரம்மத்தை சொல்றது. ஆனா அதே ஈஸ்வர சப்தத்தை ஈஸ்வரன் என்று பொதுவாக சாமானிய ஜனங்கள் சிவனை அன்வயிச்சு சொல்றது உண்டு இல்லையா? பரமேஸ்வர சப்தத்தினாலே சில இடங்களிலும் பல இடங்களிலே நாராயண சப்தத்தினாலும் பரபிரமத்தை சாதிக்கிறார். ஆனா பரமேஸ்வரன் சொன்னதும் நாராயணன் தான். ஏன்னா எங்கு பரதத்துவத்தை ஸ்தாபிக்க வேண்டியதான ஸ்லோகங்களை எடுத்தாலும் அவர் விஷ்ணு புராணம் முதலான ஸ்லோகங்களை தான் வைஷ்ணவமான உதாரணங்களா எடுப்பாரே ஒழிய ஒரு இடத்திலும் சைவபரமாக எடுக்கிறது இல்லை. ஆனா இருந்தாலும் காலப்போக்குல அத்வைதம்னாலே அது சைவத்தோட கலந்து வந்ததான ஒரு சித்தாந்தம்னு தான் எடுத்து. அதுல முக்கியமாக ஒரு பாயிண்ட் என்னன்னா, நாராயணன் பரதத்துவம்னு சொல்லி வச்சு சங்கரர் இருக்காரு, அவருடைய பெயரே சங்கரர் தான். சங்கரர்னா அது சைவாள் ஆதரிக்கிற பெயர் தானே, அது வைஷ்ணவாள் ஆதரிக்கிற பெயர் கிடையாது. அது அவர் பரதத்துவம் யார் அப்படின்னு கேட்டா சங்கர நாராயணோ ஏகா அப்படின்னு, சங்கரனும் நாராயணனும் ஒண்ணுதான் சங்கரர் சாதிச்சார் என்று கூட சில பேர் சொல்லுவா. மொத்தத்துல பரதத்துவம்னா நாராயணனாவும் சொல்லலாம், சங்கரனாவும் சொல்லலாம், சக்தியாக கூட சொல்லலாம், இப்படி பல தெய்வங்களாக சொல்லலாம்னு நிறைய பேர் குழம்பி இருந்த காலம் இது. நிர்குண பிரம்மத்துக்கு உபாசனைக்கு வழி சகுண பிரம்ம உபாசனம். அந்த சகுண பிரம்மமானது பல தெய்வங்களாக காட்சி தருது. அதுல நாராயணன் விஷயத்திலே சில பேருக்கு ஈடுபாடு இருக்கா போல இன்னும் மற்ற தெய்வங்கள் விஷயத்திலும் ஈடுபாடு இருக்கலாம்னு மொத்த பாரத தேசமும் குழம்பி இருந்த காலம் அது. நாதமுனிகள் போல விசேஷமான ஆச்சாரியாள் ஆழ்வார்கள் காட்டி தந்த வழியிலே வந்தவா அப்பத்தான் கொஞ்சம் தலையெடுத்து இந்த பரம வைதிக சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து அதனுடைய பிரச்சாரம் அப்பதான் வலுக்க ஆரம்பிச்சிருந்தது. பாஷ்யக்காரர் அவதார புருஷராய் சாட்சாத் பல நித்திய சூரியனுடைய அம்சமாக அவதரிச்சிருந்தாலும் அவதரிச்ச போது எப்படி ஸ்ரீராமன் அவதரிச்ச காலத்திலே ஒரு ராஜகுமாரனாக, ஒரு வசிஷ்ட சிஷ்யனாக, ஒரு சாமானிய வீர புருஷனாக, ஒரு நல்ல குடும்ப தலைவனாக எப்படி நடத்தி சாமான்யமாக ஜனங்களிடத்திலே கலந்து வாழ்ந்து காட்டித்தான் வேறு வேதாந்தங்களை எல்லாம் அவருடைய அனுஷ்டானத்தினாலே உலகத்துக்கு காட்டி போனாரோ அதுபோல பாஷ்யக்காரர்களும் மகான்களும் அவதரிச்சா நித்தியசூரிகளும் அவதார திசையிலே அபிநயிப்பர் என்று சங்கத்திரேசாரத்திலே சுவாமி தேசிகன் சாதிச்சா போல அவளும் சாமானிய மனுஷாளாக கலந்து அபிநயிச்சுதான் படிப்படியாக அந்த வேதாந்தத்தை உலகத்துல ஸ்தாபிச்சு வச்சிருக்கா. அந்த ரீதியில பாஷ்யக்காரரும் ஒரு சாமானிய வேதாந்தியாக ரொம்ப புத்திசாலியாக ஆச்சாரியனான யாதவ பிரகாஷே ஆச்சரியப்படும்படியாக ஆளவந்தார் பரமாச்சாரியரா இருந்தவர் தானே வந்து ஆசைப்படும்படியான திவ்ய தேஜஸோட வளர்ந்து வருவோராக அப்படி இருந்த காலம் அது. அவருக்கு
இப்போது உலகத்துக்கெல்லாம் பிரகாசப்படுத்த வேண்டியதான இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய சாரத்தை ஸ்ரீ தேவப்பெருமாள் எப்படி அனுகிரகிச்சார் என்ற விஷயம் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறது. பாஷ்யக்காரர் இப்படி சங்கரர் இன்னும் பல மகான்கள் யாதவ பிரகாசன் முதலானவெல்லாம், அதுவும் போக இவாளையெல்லாம் தவிரவே பொதுவாகவே பாரத தேசத்துல எத்தனையோ தெய்வங்களை கொண்டாடி அந்த தெய்வங்களுடையதான ஒரு சக்தியினாலே பெரிய மகான்களாக விளங்கினவா, அவளுடையதான உபதேசங்கள் அவளை சார்ந்து உலகத்திலே பாரத தேசம் பூராக பரவி இருந்ததான அந்த சம்பிரதாயங்கள், அதுல இருக்கிறவாளுடையதான ஞானம், அவளுடைய பக்தி, அவளுடைய வைராக்கியம், இன்னும் அவளுடைய சித்திகள், அவ சித்தியினாலே ஜனங்களுக்கு காட்டி கொடுத்ததான பல ஆச்சரியங்கள், அனுகிரகங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்தா எதை வசதி எதை மட்டம்னு சொல்ல முடியவே முடியாது. அதுவும் மகான்களுடையதான சித்திகள் இருக்க, அது எந்த தெய்வத்தை ஆசிரியிச்சாலும் அதுபடியான சித்திகள்லாம் ஜனங்கள் பிரமிச்சு போக முடியாது இருக்கு. இதெல்லாம் கண்டு பாஷ்யக்காரர் இதுக்கு ஒரு நிர்ணயம் பண்ணி மேற்கொண்டு நல்ல வழியை உலகத்துக்கு காட்ட வேணும்னு ஆசைப்பட்டு இருந்தார். ஆனா எப்படி காட்டுவது? யார எந்த மகானு கேட்டாலும் அந்த மகான் அவருடைய கொள்கையைத்தான் பலமா சொல்றார். அவர் பேசுவதை கேட்டான்னு அவர் சொல்றது மாத்திரம்தான் சத்தியம்னு தோணும். அது பேசுறவாளுடைய வாய்ஸ் கன்விக்ஷன் ஒண்ணு, அந்த பேசுறவாளுடைய வாய்ஸ் கன்விக்ஷன் இருக்கே, அது ஒரு பெரிய கிரிமினல். அது அவ எவ்வளவு பொய்ய பேசுறவா இருந்தாலும், பொய் சித்தாந்தத்தை சொல்றவாளா இருந்தாலும், அவ அதுல கன்விக்ஷனோட பேசினா கேட்கிறவாளுக்கு அந்த கன்விக்ஷன் அப்படியே அது டிரான்ஸ்பர் ஆயிடும். அதனாலதான் நிறைய பொய் மதங்கள்லாம் வருது. பேசுறவா குருமார்கள் இருக்கா, அவ ரொம்ப நம்பி பேசினா, ரொம்ப நம்பி பேசுற அந்த ஒரு பாதிப்பு இருக்கேன், அந்த பாதிப்பு கேட்கிறவாளுக்கு தானே வந்துடும். இப்படித்தான் இன்னைக்கு உலகம் பூரா எத்தனையோ பொய்யான பிரச்சாரங்கள்லாம் நடந்து ரொம்ப உலகம் பூரா வியாபிச்சிருக்கிறதான இஸ்லாம் இல்லைன்னா கிறிஸ்டியன் இதெல்லாம் கூட அவ பேசுறவாளுடையதான பிரச்சார பலத்தினாலே வந்தது. அது கேட்கிறவாளுக்கு அது நம்பிக்கை வரும்படியான குரல்ல கம்பீரமா அவ அழுத்தம் திருத்தமா சொல்லச்சு கேட்டு மயங்கி போயிடுவா. இது ஒரு பெரிய அது மனுஷாளுடையதான ஒரு தோஷம். சாதாரணமா சின்ன ஒரு எக்ஸாம்பிள், கிரிக்கெட் மேட்ச் பாக்குறவாளுக்கு கிரிக்கெட் மேட்ச் அதுல இருக்கிற சுத்தி அந்த ஆடியன்ஸ் இருக்காளே, அவ கை தட்டச்சு ஆஹான்னு சந்தோஷப்படச்சே, அதுல இவாளுக்கு கேட்கறவாளுக்கு தானே ஒரு சந்தோஷம் வந்துடுறது, பாக்குறவாளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுறது. அவ ஒன்னும் கையே தட்டாம பேசாம பாத்துட்டு இருந்தாங்க. இது ஏதோ மேட்ச் ஒரு டெட் மேட்ச் மாதிரி ஒன்னும் ரசம் இல்லாம இருக்கு. இதுக்கான அந்த மனுஷாளுடைய அந்த வாய்ஸ்ல இருக்கிற ஒரு கன்விக்ஷன் அது ஒரு டிரான்ஸ்பர் ஆகும். அது போலதான் நிறைய சித்தாந்தங்கள்லாம் உருவாயிடுது. இப்ப பாஷ்யக்காரருக்கு ஒரு மகானிடத்திலே போய் ஒரு வித்வானிடத்திலே கேட்கறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவருடைய சித்தாந்தத்தை அப்படி அழுத்தம் திருத்தமா காசடர எடுத்து சொல்றார். அப்படி இப்போ நியாயத்தினாலையும் வியாக்கரணத்தினாலையும் அடிச்சு தள்ளுறார். சரி, யார கேட்கறது? யாரையும் கேட்டா பிரயோஜனம் இல்லை. அவளுடைய வழி வந்ததுதான் கேட்டதுதான் சொல்றா. இப்படி சொல்றதுக்கே விதவிதமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இருக்கிற கொஞ்சம் கூட ஒத்து போகாத மகான்களே நிறைய பேர் இருக்கா. யாருகிட்ட போனாலும் மற்றவாளை மறுத்துடுவாவா, மற்றவா சொல்றதை ஒத்துக்க மாட்டா. இது பெருமாளிடம் இது பெருமாள் தான் இதுக்கு வழி வைக்கணும். சர்வேஸ்வரன் தான் சொல்லணும். சர்வேஸ்வரன் கிட்ட போய் நாம கேட்க முடியுமா? திருக்கட்சி நம்பிகள் பெருமாளிடம் பேசுறாராம், அவரிடமே போய் கேட்டுவிடலாம். திருக்கட்சி நம்பிகள் கிட்ட பாஷ்யக்காரருக்கு ரொம்ப அபிமானம் அதிகம். எதனாலன்னா, பூந்தமல்லியிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு போற வழியில தான் ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூர்ல பாஷ்யக்காரர் இந்த திருக்கட்சி நம்பிகளை மார்க்கத்திலே அடிக்கடி சந்திக்கிறது உண்டு. ரொம்ப கம்பீரமான ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தோட பரமஸ்ரத்தையான அந்த எம்பெருமானியே கைங்கரியத்தையே ஆசைப்பட்டு போகக்கூடிய ஒரு மகர்ஷி போல திருக்கட்சி நம்பிகள் பூந்தமல்லியிலிருந்து நடையாக காஞ்சிபுரத்துக்கு எழுந்துடும் போது மார்க்கத்துல ஸ்ரீபெரும்புதூரை தாண்டும் போது ரொம்ப ஆசையா இந்த பெரியவர் வராரான்னு பார்த்து அவரோட பேசுவார் கொஞ்ச நேரம் பாஷ்யக்கார் அப்படின்னு சரித்திரத்துல எழுதியிருக்கார். அவரிடத்துல இப்போது காஞ்சிபுரத்துக்கு பாஷ்யக்காரர் வந்ததுக்கு அப்புறம் பாஷ்யக்காரருக்கு அவருக்கும் இன்னும் கூட அடிக்கடி சந்திப்புகள். ஆளவந்தாருடைய சிஷ்யர் அப்படிங்கறதுனால திருக்கட்சி நம்பிகளிடத்துல ரொம்ப அபிமானம். பெருமாளோடையே பேசிட்டு இருக்காருன்றதுனால இன்னும் ரொம்ப விசுவாசம்.
அவரிடத்துல ஒரு நாள் விஜாபிச்சார், அடியனுக்கு சில நினைப்பீடுகள் உண்டு. இதுதான் வார்த்தை, 3000 படியில வார்த்தை. அடியனுக்கு சில நினைப்பீடுகள் உண்டு. இந்த நினைப்பீடுகளை எம்பெருமானிடத்திலே விஜாபிச்சு தேவப்பெருமாள் அருளி செய்யுமாறான உத்தரத்தை அடியனுக்கு சாதிக்க வேணும் என்பதாக அவரிடத்திலே விஜாபிச்சு வச்சிருந்தார். அந்த நினைப்பீடுகளை சமயம் வரும்போது பெருமானிடத்திலே கேட்கலாம்னு திருக்கச்சி நம்பிகள் பார்த்து ஒரு சமயம் இப்படி நாம ராமானுஜர் கேட்கிறார் என்று அந்த நினைப்பீடுகளை விஜாபிச்சார் என்று அங்கே வார்த்தை உண்டு. ஆனா என்ன நினைப்பீடுகள் என்றதான வார்த்தை இல்ல. சில நினைப்பீடுகள் உண்டு என்று பாஷ்யக்காரர் சாதிச்சார். நம்ம ராமானுஜனுக்கு சில நினைப்பீடுகள் உள்ளதாக பெருமாளிடத்திலே அவர் சாதிச்சார். அந்த நினைப்பீடுகளுக்கு எம்பெருமான் உத்தரம் அருளி செய்தார் என்பதாக மாத்திரம்தான் இருக்கு. அதுல பாஷ்யக்காரர் என்ன கேள்வி கேட்டார் திருக்கச்சி நம்பிகளை என்று வார்த்தை இல்லை. அது பெருமாள் சாதிச்ச உத்தரம் இருக்க, அதைத்தான் ஸ்லோக ரூபமாக பின்னாள் பெரிய அகமேவ பரந்தத்துவம் தர்ஜனம் பேதையேவச்ச உபாயஸ்து பிரபத்தி சியாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத் பூர்ணாச்சாரிய சமாஸ்ரய என்று 6 வார்த்தைகளாக பெருமாள் அருளி செய்த வார்த்தைய சம்ஸ்கிருத ஸ்லோக ரூபமா பின்னாடி சொல்லியிருக்கா. இதுல என்ன ஊகம் வருது, பாஷ்யக்காரர் என்ன நினைப்பீடு இருந்ததுன்றத ஸ்பஷ்டமா திருக்கச்சி நம்பிகிட்ட சொன்னார்னு இல்ல. திருக்கச்சி நம்பிகள் பெருமாளிடத்துல பாஷ்யக்காரருக்கு சில நினைப்பீடுகள் இருக்காம அதுக்கு உத்தரம் வேணும் என்று கேட்டதாத்தான் இருக்கு. திருக்கச்சி நம்பிகளிடத்திலே கேள்விகளை சொல்லித்தான் கேட்டாலும் இல்ல கேள்விகளை சொல்லாமையே பெருமாளே கேள்விகளுக்கு பதில் சொன்னார் என்று கொண்டாலும் கேள்விகளும் அத்தியந்தம் பதிலும் ரொம்ப வசதி. முதல்ல கேள்வி என்னவா இருந்தது பாஷ்யக்காரருக்கு, இத்தனை தெய்வங்கள் ஆழ்வார் நம்மாழ்வார் சாதிச்சா போல வணங்கன் துறைகள் பல பலவாக்கி மதிகற்பால் பணங்கும் சமயம் பல பலவாக்கி அவைதோர் அணங்கம் பல பலவாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்னோரை இல்லாய் நின் கண் வேட்கை எழுவிப்பனே என்பதாக. நின் கண் வேட்கை எழுவிப்பனே நம்மாழ்வார் சொல்றார். இத்தனை தெய்வங்களை கட்டி பண்ணி வச்சு இத்தனை சம்பிரதாயங்கள் உருவாக்கி வச்சு எல்லாரும் எங்கெங்கயோ போய் ஒன்ன சேவிக்கிறதுக்கு கூட கொடுப்பனை இல்லாம மொத்த பேரையும் இப்படி கலக்கி போட்டு வச்சிருக்கையே பெருமாளே, நான் இப்ப ஒரு காரியம் பண்ண போறேன், எல்லாரும் ஒன்னையே சேவிக்கிற மாதிரி மாத்தி வைக்க போறேன்னு நம்மாழ்வார். அதான் இந்த பாசுரம் திருவிருத்தத்துல. வணங்கும் துறைகள் பல பலவாக்கி மதிவி கற்பால் பிணங்கும் சமயம் பல பலவாக்கி அவையவை இதோரு அணங்கும் பல பலவாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய். அணங்குன்னா தெய்வங்கள்னு அர்த்தம். பல பல சம்பிரதாயம், அதுக்குள்ளே பல பல ஆச்சாரியாள், அது பிணங்கும் சமயம் பல பலவா மதிவி கற்பால் பிணங்கும் சமயம். அவாவாளுடைய புத்தி சாமர்த்தியத்தை வச்சு அவாவா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணங்கி கொண்டு சண்டை போட்டு எத்தனை தெய்வங்களை காட்டி வச்சு அப்பா 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 நீ வெட்டி பண்ணி வச்சதை விட ஆச்சரியமா இருக்கு. நீ ஜகத்திலே சம்பிரதாயங்களை தோத்தி வச்சிருக்கிறது, இது எல்லாத்தையும் மொத்தமா மூடி மறைச்சு ஆச்சரியமா அழகா ஒரு புதிய சம்பிரதாயம் என்னன்னா நின்கண் வேட்கை எழுவிப்பனே அப்படின்னு ஒன்ன எல்லாரும் பக்தி பண்ணும்படியா பண்ணி போடுறோம் பாருங்க நம்மாழ்வார். அவ்வளவு ஆசை எல்லாரும் வைஷ்ணவாளா இருக்கணும், நன்னா இருக்கணும்னு. எம்பெருமானாருக்கும் அதே ஆசைதான். அந்த ஆசையில தான் கேட்கிறார். அவன் எது பரதத்துவம், அவன் சங்கரன் தான் சிவன் தான் பரதத்துவன்றா, நீதான் பரதத்துவன்றா, பெரியவா இன்னும் சக்தி தான் பரதத்துவன்றா, பராசக்தி தான் பரசக்தின்றா, ஆதி பராசக்தின்னு ஒண்ணு சொல்றா, சிவம்னு ஒண்ணு சொல்றா, சதாசிவம்னு ஒண்ணு சொல்றா, சிவத்துக்கு மேல சதாசிவம்னு சொல்றா, சக்திக்கு மேல பராசக்தின்னு சொல்றா, எல்லாத்துக்கும் மேல ஆதி பராசக்தின்னு சொல்றா. எத்தனை தெய்வங்கள், எத்தனை இது போக இன்னும் வேதத்திலே சொல்லாத தெய்வங்கள்லாம் வேற ஏகமா இருக்கு. வேதத்துக்கு உள்ளே புகுந்து பார்த்தான்னா எங்கேயும் இந்திரனைத்தான் உயர்த்தியா சொல்றது. இந்திரனுக்கு இருக்கிற அளவுக்கு பெருமைக்கு வேற எந்த தெய்வத்துக்கும் பெருமைகளே கிடையாது. வேதம் பூராவும் இந்திரனை வசத்தியா சொல்றதுலாம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆக இப்படி ஏன்னா அவன் தான் இந்திரன் தேவதேவன், அவன் தான் தெய்வங்களுக்கெல்லாம் ராஜா. அதனால நாராயணனை சொல்லும் இடங்களை காட்டிலும் இந்திரனை சொல்ற இடங்கள் வேதத்திலே ரொம்பவுமே அதிகம். இந்திர சோமம் பிபது க்ஷேமோ அஸ்துனா, சாதாரணமா எங்க போனாலும் இந்திரனை பத்தி தான் வசதியா சொல்லுவோம். ஸ்வத்திவாஜனம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வத்திவாஜனம்னு சொன்னா நல்லத சொல்ற வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். அதுல ஸ்வத்திவாஜனம்ன்றது சகஜமா
பாராயணத்துல எல்லாரும் சொல்லக்கூடியவா. அது பூராவும் இந்திரனை பத்தி சொல்றதுதான். அந்த இந்திரனை பத்தி சொல்லக்கூடியதான அந்த சத்தியவாச்சனம் பூரா பெருமாளை பத்தி தான் சொல்றதுன்னு கூட பரமைகாந்திக சத்தியவாச்சனம்னு நம்ம ரங்கநாத பாதுகையில வில்லூர் கருணாராஜா சுவாமி ஏஜென்ட் வராரு பாருங்க. ஆனா இருந்தாலும் இந்திரன் தான் என்று வேதம் பூரா கோஷிக்கிறது. இப்படி எங்கு பார்த்தாலும் எத்தனையோ தெய்வங்களை கோஷிக்கச்சே அது நாராயணன் பரதத்துவமா, சிவன் பரதத்துவமா, சக்தி பரதத்துவமா, இன்னும் எப்படி வாயால சொல்லணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதான் கேள்வி. பரதத்துவம் யாருன்னு முதல் கேள்வி. அடுத்தது ரெண்டாவது சித்தாந்தத்தை சொல்ல வரைச்சே சித்தாந்தம் இது. அப்படியே அபேதம் தான் சித்தாந்தம், அத்வைத்தம் தான் சித்தாந்தம். அகம் பிரம்மாஸ்மி என்றுதான் நிட்டை வந்துடுத்துன்னா ஜீவன் அப்படியே முக்தி அடைஞ்சுடுறான். இதை தவிர ஒரு பெரிய வாக்கியம் கிடையாது. நானே பிரம்மம் நானே பிரம்மம்னு எங்கு பார்த்தாலும் இப்படி சங்கரர் இந்த அத்வைதத்தை உருவாக்கி வச்சு மொத்த பேரும் நானே பிரம்மம்னு பேசிட்டு போயிட்டு இருக்கா. இது நானே பிரம்மம் இத்தனை மகான்கள் பேசிட்டு இருக்காளே, இப்ப இது கூட சத்தியமா இருக்குமா, இப்படியும் இருக்குமா என்று இது கேள்வி. இந்த கேள்விக்குதான் இது ரெண்டாவது கேள்வி. அடுத்தது மூன்றாவது கேள்வி. அவன் என்ன உபாயம் பண்ணினா ஒரு மனுஷன் முக்தி அடையலாம்? ஏன்னா முக்திக்கு என்ற உபாயமே நிறைய இருக்கு. பக்தி வித்தியைகள்னு சொல்லக்கூடியதான உபாசனங்கள் இருக்கட்டும், தகர வித்தியை, சம்மர்க்க வித்தியை, சத்வித்தியை, சாண்டில்ய வித்தியை எவ்வளவானா இருக்கட்டும். ஆனா அதெல்லாம் சாமானியால் அனுஷ்டிக்கிற மாதிரி இல்ல. அதனாலதான் மோட்சம் வரும்னு சொன்னா அது இந்த கலியுகம் பூரா யாராலையும் செய்ய முடியாத காரியமா இருக்கு. அப்போ கலியுகம் பூரா ஒரு ஜீவனும் மோட்சத்துக்கே போக மாட்டானா? அதுக்கும் சொல்லி வச்சா கலே தோஷ நிதேராஜன் அஸ்தி ஏகோ மகாகுணா கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்தபந்த பரம் ரஜேத் என்பதாக அதுக்கும் சொல்லி வச்சிருக்கார். கலி ரொம்ப நல்லவன், எல்லா விஷயத்திலையும் பொல்லாதவனா இருந்தாலும் யாரு கிருஷ்ணனை கானம் பண்றாளோ கீர்த்தனம் பண்றாளோ அவளை அவன் உடனே விட்டுடுறான், மோட்சத்துக்கு போங்கன்னு விட்டுடுறான். அப்படின்னு அந்த கிருஷ்ண சங்கீர்த்தனத்துக்கு கலி புருஷன் கொடுக்கிற ஒரு முக்கியத்துவத்தையும் சொல்லி வச்சிருக்கான். அதனால கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்யா முக்தபந்த பரம் ரஜேது, கண்ணனை பாடினாலே போறோம் மோட்சம் கிடைச்சிரும்னு சொன்னான். அப்ப கண்ணனை பாடுறதே ஒரு மோட்சோபாயம் ஆயிடுக்குமா? அப்ப கண்ணனை பாடுறதே மோட்சோபாயம்னு சொன்னா அப்ப பக்தி வித்தியன்னு சொல்லக்கூடியதான பக்தி யோகம் என்னாச்சு? பக்தி யோகம் உபாயம்னு சில பேர் சொன்னா ஞான யோகம் உபாயம்னு வேற அவர் சங்கரர் சொல்லி வச்சிருக்கார். அப்ப எதுதான் சாட்சாத் உபாயம்? இது போக கங்காயாம் மரணேனவா, கங்கையில போய் குதிச்சு செத்தாலே போறோம் மோட்சம்னு அதுக்கு பிரமாணம் சொல்லி வச்சிருக்கார். ஒண்ணுமில்ல, கங்கையில போய் குதிச்சு ஒருத்தன் தானே தன்னை ஜலசமாதி பண்ணிட்டா போறோம், அதுக்கே மோட்சம் தான். இது ரொம்ப சௌரியமா இருக்கே சுவாமி. சம்சாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீவிக்க முடியல, உறவுக்காரெல்லாம் ஒன்றும் ஒத்துமையா இல்லை, பண கஷ்டமா இருக்கு, பேசாம போய் கங்கையில போய் பொத்துன்னு விழுந்து அடிச்சுன்னு போயிட்டாலே மோட்சமா? கங்காயாம் மரணேனவா, கங்கா மரணத்தினாலே கங்காயாம் மரணான் முக்தின்றது பாரதத்துல ரொம்ப ஃபேமஸ். இது போக முக்தி கஷேத்திரங்கள்னு அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, ஜவந்திகா, புரி, துவாரவதி, தெய்வ முக்தி, சப்த முக்திதாயகாக, சப்தைதா முக்திதாயகாக, இது 7 கஷேத்திரம் இருக்கு. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி அப்படின்னு. இந்த கஷேத்திரத்துல இருந்தா போறோம், அதுவே முக்தி கொடுத்துருவோம் அப்படின்னா. வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம், பக்தி யோகம் பண்ண வேண்டாம், தான தர்மங்கள் பண்ண வேண்டாம், யாக யஜ்ஞாதிகள் பண்ண வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம், சும்மா அந்த ஊர்ல இருந்துட்டு ஏதோ ஜெயிச்சுட்டு இருந்தா போறோம். ஆஹா, அப்போ முக்தின்றது அவ்வளவு கஷ்டமாவும் சொல்லியிருக்கு, அவ்வளவு சுலபமாவும் சொல்லியிருக்கு. இப்படி இருக்குமா எங்கேயாவது? சத்தியமான ஒரு வழியா இருந்ததுன்னா அந்த வழிதானே முக்கியம், மற்ற வழியெல்லாம் என்னத்துக்கு? அதனால எந்த வழிதான் சத்தியமா இருக்கும்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, எதை முடிவை கட்டுறதுன்னு புரியல. பக்தி யோகமோ ஞான யோகமோ பண்ணக்கூடிய கஷ்டமும் வேண்டாம், இல்ல கங்காயா மரணேனவான்னு சொல்லிட்டு கங்கையில போய் தற்கொலை பண்ணிக்கிறதான இந்த வழி கூட முக்தின்னு சொல்றதும் ஒத்து வரல.
எதுதான் வசதியா இருக்கும் என்பதாக எது சத்தியமா இருக்கும். ஆக இப்படி பலவா காட்டி ஜனங்களை குழப்பக்கூடாது. சுலபமாய் இருக்கணும், நேராவும் இருக்கணும், சத்தியமாய் இருக்கணும். அதுல மனுஸ்மிருதியில ஒரு வார்த்தை சொன்னார் அவர். யா வேதபாஷ்யா ஸ்ருதயா யா வேதபாஷ்யா ஸ்மிருதயா யாஸ்யகாஷ்ய குதிருஷ்டயா சர்வாஸ்தா நிஷ்பலா பிரேத்திய தமோ நிஷ்டாஹி தாஸ்மிருதாக அப்படின்னு. வேதத்துக்கு புறம்பாக சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் மகா தப்பு. அது மாத்திரம் இல்ல, அந்த வேதத்துக்கு புறம்பாக யாராவது பிரச்சாரம் பண்றா பாருங்க, அவ வார்த்தை எவ்வளவு தப்புன்னா அவ மாத்திரமில்ல, அவ தப்பு வழி காட்டுறதுனாலே ஆத்மாக்களை வஞ்சிக்கிறதுனாலே நரகம் தான் கிடைக்கும். அதாவது ஒரு ஆச்சாரியர் என்று ஏற்பட்ட அந்த குருமாரானவர் சத்தியமான தெய்வத்தை காட்டாம, சத்தியமான வழியை காட்டாம, சத்தியமான தத்துவங்களை உபதேசம் பண்ணாம, ஏதோ தனக்கு தெரிஞ்சதோ இல்ல தனக்கு சொல்லிக் கொடுத்தவா தப்பா சொல்லிக் கொடுத்த விஷயத்தையோ பிரமாதமாக லோகத்திலே பிரச்சாரம் பண்ணினா அதனுடைய பலன் என்னன்னா அவருக்கு முதல்ல நரகம்னு சொல்லியிருக்கு. யாரு எந்த ஆச்சாரியன்னு சொல்றோமோ அந்த ஆச்சாரியனுக்கு நரகம்னு சொல்லியிருக்கு. இப்படி ஒரு பயங்கரமான ஃபீல்டா இருக்கு பிலாசபி. பிலாசபின்னா ஏதோ வசதியான ஃபீல்டு, ஏதோ ஆத்மாவுக்கு ரொம்ப நல்ல வழியை காட்டுற ஃபீல்டு, மனசுக்கு திருப்தியா இருக்கும், சாந்தியை தரக்கூடியதுன்னு பார்த்தா இந்த பிலாசபி இருக்க இந்த பிலாசபி தான் இருக்கிறதுலயே ரொம்ப டேஞ்சரஸான ஃபீல்டு. ஏன்னா தப்பான பிரச்சாரத்தை பண்ணா இது ஆத்ம வஞ்சனையானதோ இல்லையோ. அதனால ஆத்ம வஞ்சனைன்றது எல்லா பாவத்தை காட்டிலும் பெரிய பாவமானபடினால இந்த ஆத்ம வஞ்சனையில அகப்பட்டு இத்தனை ஆச்சாரியால் ஏமாந்து போயிருக்கா, மதகுருமார்கள் ஏமாந்து போயிருக்கா. இந்த வழிக்கு யாரும் போகக்கூடாதுன்னு, அதனால மத குருமார்களும் நரகத்துக்கு போகக்கூடாது, குருமார்கள் சொல்லிக் கொடுக்குற சம்பிரதாயத்தை சேர்ந்தாலும் நரகத்துல போய் விழக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வழியா என்னென்ன நல்ல உபாயம் என்ன, ஒரு ஜீவனுக்கு முக்திக்கு உபாயம் என்ன, அதுதானே ஓடும். பரதத்துவம் இருக்கட்டும், சித்தாந்தம் இருக்கட்டும், முக்திக்கு உபாயம் தான் எல்லாத்தோட ரொம்ப முக்கியம். ஆனா இருந்தாலும் முக்திக்கு உபாயம் என்பது பெருமாள் பின்னாடி சாய்க்க போறார். உபாயஸ்து பிரபத்தி சியாத்துன்னு அதை பெரிவா ஸ்லோக ரூபமா சொல்லியிருக்கா. பிரபத்தியே உபாயம்னு சாதிச்சார் பெருமாள். முதல் கேள்விக்கு என்ன பரதத்துவம் எதுன்னு கேட்ட போது அகமேவ பரந்தத்துவம்னு சாதிச்சோம். நானே பரதத்துவம்னு சாதிச்சோம். நாமே பரதத்துவம்னு தம்முடைய திருவாக்குனாலே தேவப்பெருமாள் சாதிச்சது. அது பரமானந்தமான வார்த்தை. இதனுடைய அர்த்த சூக்ஷ்மங்களை இன்னும் பின்னாடி சொல்றேன். நானே பரதத்துவம்னு சாதிச்சார். ரெண்டாவது வார்த்தை இவர் கேட்ட இவருடைய கேள்வி என்னவா இருந்தது பாஷ்யக்காரருக்கு, சித்தாந்தம் எது, தரிசனம் எது, அத்வைதம்னு சொல்லி அபேதத்தை சொல்லி எப்படியாக்கும் ஒரு குளவியானது அந்த புழுவை கொட்ட அந்த புழுவே குளவியா போறா போல அந்த பிரம்மத்தை கொட்ட அந்த புழுவானது குழவையே நினைச்சிருந்து அப்படியே குழவைய நினைச்சிருந்ததுனாலேயே குழவையா போயிடுறது அப்படின்னு சங்கரர் முதலானவா ஒரு சில திருஷ்டாந்தங்கள் எல்லாம் காட்டி வச்சாலும் இல்லையோ. அது போல நாமே பிரம்மமாயிடுறேன் அப்படின்னா இதெல்லாம் சத்தியமான்றதுதான கேள்வி. அதுக்கு பேதோ தர்சனம் பேதையேவச்சான்னு சம்ஸ்கிருத ஸ்லோகம் உண்டு, பெரியவா எழுதி வச்ச ஸ்லோகம் உண்டு. ஆனா 3000 படியில இன்னும் ஸ்பஷ்டமாக பிரிக்கில் பேதமும் கூட்டில் அபேதமும் தரிசனம் அப்படின்றதுதான் வார்த்தை. திருதிய பிரம்மதந்திர சுவாமியினுடையதான வார்த்தை அது. அதாவது திருதிய பிரம்மதந்திர சுவாமி என்றவர் முதல் பரகாலஜியருடைய 2வது ஜியர் 3வது ஜியர்னு சொல்றோமே, அந்த 3வது ஜியர் சாதிச்சது அது ஒரு 600 வருஷம் முன்னாடி அந்த சுவாமி சாதிச்ச விஷயம் அது. அதுல தேவப்பெருமாள் அருளி செய்த வார்த்தையா சொன்ன போது அகமேவ பரந்தத்துவம் என்ற நாமே பரதத்துவம் என்ற முதல் வார்த்தையாயும், 2வது வார்த்தை பிரிக்கில் பேதமும் கூட்டில் அபேதமும் தரிசனம் என்பதாக சாதிச்ச வார்த்தையை சாதிச்சிருக்காருங்க. அதாவது ஜீவாத்மா என்பவன் பெருமாளுடைய ஐக்கியமானவன் சொல்லலாம், பிரிஞ்சிருக்கிறவன் சொல்லலாம்.
இதைத்தான் பாஷ்யக்காரர் பின்னால் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம்னு அத்வைத சித்தாந்தம் தான், ஆனா அது விசிஷ்டமான அத்வைத சித்தாந்தம்னு சொன்னார். இது எப்ப அது விசிஷ்டமான அத்வைத சித்தாந்தம்னு சம்ஸ்கிருத வார்த்தையா சொன்னா கொஞ்சம் புரியாமத்தான் இருக்கும். அது எம்பெருமானுக்கு சேதனம் அச்சேதனம் எல்லாம் அப்படியே எம்பெருமானுக்கு பிரியாம எம்பெருமானுடைய உடலாகவே இருக்கும்போது, எம்பெருமான அந்தர்யாமியாயும் சர்வ சேதனா சேதனங்களும் அவனுக்கு சரீரமாய் இருக்கிற நிலையில பிரிவே கிடையாது. ஏன்னா அந்தர்யாமியா இருந்து பெருமாள் எல்லாத்துக்கும் அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸையே கொடுக்கிறார், அதாவது சத்தையே கொடுக்கிறார். பெருமாள் உயிரா இருப்பதனாலதான் உடலானது இருக்கிறது மாத்திரம் இல்ல, அதனுடைய ஆரம்பமும் அது மேற்கொண்டு மேற்கொண்டு எல்லா காலத்திலும் ஜீவனாயிருக்கிறதும் அச்சேதனம் அச்சேதனமாயிருக்கிறதும் அந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடியதான ஞானம்னும் சிகீர்ஷையன்னும் பிரயத்தனம் என்னும் சொல்லுவோமே, இப்படியான சில அந்த சைத்தன்ய விசேஷம் இருக்கு, அறிவின் செயலாற்றல் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே பெருமாள் கொடுக்கறது தான் ஜீவனுக்கு. அதான் அறிவும் செயலாற்றலும் செய்ய வேண்டும் என்றதான ஆசைகளும் இதுவே உருவா இருக்கக்கூடியது ஜீவாத்மா. அச்சேதனம் என்பது அறிவில்லாதான ஜடப்பொருள். இது ரெண்டுமே பெருமாளுக்கு பிரிவில்லாமல் அப்படியே சரீரமாக நெருக்கமாக இருக்கிற நிலை. ஆக இத பிரிச்சும் பார்க்கலாம், சேர்த்தும் பார்க்கலாம். பிரிச்சு பார்க்கும்போது ஒரு அஜ்ஞானம், சேர்த்து பார்க்கச்சே ஞானி ஆயிடுறாங்க. ஆனா சேர்த்து பார்க்கச்சு ஐக்கியம்னு சொல்லி தன்னுடைய நிலையை தாண்டி தானே பிரம்மம் ஆயிடுறோம்னு என்னைக்கும் கிடையாது. ஏன்னா என்னைக்குமே சரீரம் தான். இதுதான் தத்துவம். இது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம். இந்த சித்தாந்த இந்த அம்சத்தை தான் அங்கே பிரிக்கில் பேதமும் கூட்டில் அபேதமும் தர்சனம் என்பதான வார்த்தையினாலே சாதிச்சார். பிரிச்சு பார்க்கலாம், சேர்த்தும் பார்க்கலாம். பிரிச்சு பார்க்கச்சேவும் ஒரு தெளிவு வேணும், சேர்த்து பார்க்கச்சேவும் ஒரு தெளிவு வேணும். பிரிச்சு பார்க்கச்சே ஜீவாத்மா ஒரு நாளும் எம்பெருமானுடையதான விபுத்துவம்னு சொல்லுவாள். எல்லா இடத்திலும் வியாபிச்சிருப்பவனாய், சர்வசக்தனாய், சர்வஜனாய், சர்வ கல்யாண குணாகரனாய், சர்வலோக சரண்யனாய், சர்வஸ்மாத்பரனாய், சர்வவேதாந்த வேத்யனாய், சர்வாந்தர்யாமியாய், சர்வத்துக்கும் ஆதாரமாய், சர்வசரீரியாய், இப்படி இருக்கக்கூடியதான பெரிய பெருமைகள் எல்லாம் எம்பெருமானுடையதான திவ்யாத்ம ஸ்வரூபம் என்னும் பரமாத்ம ஸ்வரூபம் என்னும் சொல்லும்படியான அந்த ஸ்வரூபத்துக்குத்தான் அந்த பெருமை ஒன்று ஜீவாத்மாவுக்கு கிடையாது. ஜீவாத்மாவும் இவன் ஞானியா இருப்பான், எம்பெருமானுக்கு சேஷபூதனா இருப்பான், எம்பெருமானையே தன்னுடையதான சத்தாஸ்திதி பிரவருத்தி என்ன சொல்லும்படியான எக்ஸிஸ்டன்ஸ் என்ன, மேற்கொண்டு தன்னுடையதான சில ஆக்டிவிட்டிஸ் என்ன, எல்லாத்துக்கும் பெருமாள் கொடுத்து பெருமாள் ஆசிரியிச்சு பெருமாளுடையதான சுவாதந்திரியத்தினாலே பெருமாள் கொடுத்த சுவாதந்திரியத்தை தான் பெற்றுக்கொண்டு இவனும் சில செயலாற்றலோட சஞ்சரிச்சு கொண்டிருப்பான்றதுனாலே இவன் அஜ்ஞான திசையிலே தன்னைத்தான் புரிஞ்சு கொள்ளாம தான் தனக்கும் உயிராயிருப்பவன் பெருமாள் என்பதை புரிஞ்சு கொள்ளாம இருக்கும்போது இவன் வேறுபட்டவனாக தெரிவான். அவ்வளவுதான். அதாவது இன்னும் சுருக்கமா சொன்னா, இப்பொழுது நாம் நம்முடையதான இப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு உயிர் இருக்குன்னு தெரியல. உயிர் இருக்குன்றதையும் அது என்னவா இருக்குன்னு தெரியல. உயிரோட இருக்கோம் அப்படிங்கறத நம்ம விவகரிக்கிறோம், பேசுறோம், நடக்கிறோம் அப்படின்றதுனால மாத்திரம்தான் நாம தெரிஞ்சுக்கிறோமே ஒழிய, இந்த உயிர்ன்றது உடல் பூரா இருக்கா, ஒரு இடத்துல இருக்கா, அது என்ன கருப்பா சிவப்பா ஞானியா தீபமா இல்ல அது என்ன எலக்ட்ரிக்கலா எலக்ட்ரானிக்ஸா அது என்ன வஸ்து, இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஏன்னா இருக்கிற உயிர் இந்த சரீரத்தோட அப்படி கலந்து போய் என்ன அடிச்சுட்டான், என்ன பேசிட்டான், என்ன சொல்லிட்டான், என்ன பார்த்தான், நான் அழகுபடுத்திக்கணும், நான் நடந்து போனோம்னு இந்த சரீரத்தினுடைய வியாபாரங்கள் எல்லாத்தையுமே ஆத்மாவோட ஐக்கியப்படுத்திட்டு நானும் சரீரமும் நானே ஆத்மாவே சரீரம் சரீரமே ஆத்மான்னு அப்படி ஒரு கலந்து கிடக்கிறது. ஆக அணுவாய் சேதனாய் பெருமாளுக்கே சேடபூதனாய் பரசுந்தரனாய் இருக்கக்கூடியதான அந்த அணுஸ்வரூபமான ஜீவாத்மாவானது தன்னை காட்டிலும் வேறாயும் தன்னிலிருந்து பிரிஞ்சிருக்க கூடியதாயும் தனக்கு வெளிப்புறமாயும் இருக்கக்கூடியதான சரீரத்தோட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திட்டு ஜீவாத்மா தனக்கு வெளிப்புறமான இருக்கக்கூடியதான சரீரத்தோட தன்னை ஐக்கியமா ஏற்படுத்திட்டு என்ன அந்த சரீரத்துக்குள்ளே இருப்பதனாலே ஒரு ஐக்கியம் ஏற்பட்டு போச்சு. ஆக ஆத்மாவும் சரீரமும், அதாவது ஆத்மாவுக்கு வெளிப்பட்ட வஸ்துவான சரீரத்தோட ஐக்கியத்தை இப்ப பாவிச்சுக்கிறது அஜ்ஞான தசைன்னு சொன்னா,
ஞான தசை எதுன்னா அந்த ஆத்மாவுக்கு அந்தர்யாமியா இருக்கிற எம்பெருமானோட தன்னுடைய ஐக்கியத்தைப்படுத்திட்டு எப்படி இப்போ அகம்னு சொல்லச்சே நாம சரீரத்தை நாம அகம்னு நினைச்சுக்கிறோமோ நானு நினைச்சுக்கிறோமோ அதே அந்த நானு நினைச்சுக்கச்சே ஆத்மாவுக்கு அந்தர்யாமியானவன உள்ள இருக்கிறதான சர்வேஸ்வரனை நானு நினைச்சுக்கிற பாவம் வந்துடுத்தோன்னா அதுதான் பரிபூர்ணமான ஞானியனுடைய நிட்டை. இந்த நிட்டைத்தான் நித்தியகோரிகளுக்கும் இருக்க போறது. ஆக அந்த அகம்னு நினைச்சுக்கச்சே இந்த சரீரத்துக்கு உள்ளே இருக்கிற எம்பெருமானோடைய தன்னை ஐக்கியப்படுத்திக்கிற பாவம் இருக்க அந்த பாவத்தை தான் அகம் பிரம்மாஸ்மி என்றதான வாக்கியங்கள் காட்டுவது. ஆனா அதுக்காக பரமாத்மாவும் ஜீவாத்ம ஸ்வரூபத்தை இழந்து பரமாத்மாவோட ஐக்கியமாறான்னு ஒரு காலத்திலும் கிடையாது. ஏன்னா அங்க பிரம்மவிதாப்னோதி பரம் சுதேஷாம் சுக்தா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோ வேதனிகி தங்குஹாயாம் பரமே வ்யோமன் யோஷ்ணுதே சர்வான் காமான் சஹன கூடான்னு அர்த்தம். பிரம்மனாவி பசியதேதி பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் பிரம்மத்தோடே கூட இருந்து பிரம்மம் அனுபவிக்கிறதான சகல போகங்களையும் தானும் அதிலே கூட இருந்து அன்வயிச்சு கொண்டு எக்காலத்திலும் பரிபூர்ண பிரம்ம ஆனந்தத்தை தானும் பெறுகிறான் என்றதான இந்த உபனிஷத் வாக்கியம் இருக்கே, இதுதான் எல்லா உபனிஷத்துக்கும் சாரமான விஷயம்னு கூட சொல்லணும். எதனாலன்னா திருவிருத்தம் என்கிறதான ஆழ்வாருடையதான ஸ்ரீசூக்திக்கு வியாக்கியானம் பண்ணும் இடத்துல ஒரு ஐதிஹ்யம் எழுதியிருக்கா பிரிவா. சங்கரர் நானே பிரம்மம் என்று பலகாலம் உலகம் பூராவும் பிரச்சாரம் பண்ணி அகம் பிரம்மாஸ்மி என்கிற நிட்டைத்தான் வரணும், அதுதான் முக்திக்கு உபாயம், அதுதான் முக்தியே, அகம் பிரம்மாஸ்மின்னு நினைச்சுட்டு இருக்கிறது உபாயம், அதுவே தான் அகம் பிரம்மாஸ்மி என்று ஆயிடுறது தான் முக்தியே என்பதா சொல்லி வச்சவர் கடைசி காலத்திலே படுத்து கொண்டிருக்கிற காலத்திலே அவர் 32 வயசுல அவர் அப்புறம் சித்தி அடைய போறதாக அவரை சுத்தி சிஷ்யால் எல்லாரும் சேர்ந்திருந்து அவருக்கு சாஸ்திரநாமம் அப்புறம் உபனிஷத்து பாராயணம் பண்ணாலாம். உபனிஷத்து பாராயணம் பண்ணச்சு இந்த கட்டம் வந்தது, பிரம்மவிதா ஆப்னோதி பரம் அப்படின்னு இந்த கட்டம் வந்தது. ஆனந்தமா இருந்தது கேட்கறதுக்கு. பிரம்மவிதா ஆப்னோதி பரம், பிரம்மத்தை அறிஞ்சு கொள்ளவன் அப்படியே பிரம்மத்தை அடைஞ்சுடுறான் என்றதான வார்த்தையை சொல்லிண்டே வரைச்சே சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹா சஹா கூட இருந்து அனுபவிக்கிறான் என்றதான வார்த்தையை கேட்கச்சே அப்படியே ரொம்ப மனசு வேதனைப்பட்டாராம். ஆஹா, இந்த சகா என்ற வார்த்தை என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறதேன்னு சொன்னாராம். ஏன்னா இவ்வளவு காலம் பாரத தேசம் பூரா சாதிக்க முடியாததான பெரிய சாதனையை பண்ணி லட்சோபலட்சம் ஜனங்களை எல்லாம் பௌத்த மதத்திலிருந்தும் ஜெயின மதத்திலிருந்தும் திருத்தியவாள் எல்லாம் அகம் பிரம்மாஸ்மி என்னும் வேதமே வசத்தி, வேதாந்தம் தான் வசத்தி, வைதிக கர்மாக்கள்லாம் ரொம்ப வசதி என்று அதையெல்லாம் பாரத தேசம் பூரா பரப்பி வச்சு உபதேசிச்சு வசதியாக ஜனங்களை எல்லாம் திருப்பி கொண்டு வந்த இவ்வளவு காரியம் பண்ண எனக்கு இந்த சகான்ற வார்த்தையை கவனிக்காம போயிட்டேங்க. சகா என்ற வார்த்தை இருக்கு, சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹா, அந்த பிரம்மத்தோட கூட இருந்து அனுபவிக்கிறான்னு ஆண்டாள் காட்டி கொடுத்தா பாருங்க. கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், கூடி இருந்து குளிர்வது தான் பிரம்ம பிராப்தின்றத கவனிக்காம போயிட்டேன்னு ரொம்ப கிளேசப்பட்டுண்டாருன்னு நம்ம பெரியவா எழுதியிருக்கா. அவ இந்த விஷயத்த ஒத்துக்க மாட்டா, நம்ம பெரியவா எழுதியிருக்கிற விஷயம் சத்தியமா தான் இருக்கட்டும், இல்லத்தான் வேற விதமா தான் இருக்கட்டும், ஆனா தத்துவத்துல ஒன்னும் தோஷம் கிடையாது. சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹான்னு இந்த வார்த்தையை தானே சங்கரர் பிடிச்சுண்டு வியாக்கியானம் பண்ணி இருக்கணும். அதனால அந்த பிரம்மத்தோட ஐக்கியமாறான்றது எப்படி ராம சுக்ரீவையோ ஐக்கியம் தேவியேவம் சமஜாயதா என்று சுவாமி தேசிகன் காட்டி கொடுக்கிறார் பாரு. அனுமார் சொல்றார் பிராட்டி நடத்துல ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் இப்படி ஐக்கியம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்ன அது அந்த மனசனுடைய ஒத்துமையை சொல்லலாம். இப்படி பல ஐக்கியம்னா பல ஒத்துமைகள் இருக்கு, அதுல ஐக்கியம்னு சொன்னா ஒரு வஸ்து அழிஞ்சு போய் இன்னொரு வஸ்து ஆயிடுறதுன்னு சொல்றது பொருந்தி வராது, அது எல்லா இடத்துலயும் பொருந்தி வர விஷயம் இல்ல. அதனால வேதம் எங்க ஐக்கியத்தெல்லாம் சொல்றதோ அந்த ஐக்கியத்தை எல்லாம் சொல்ற இடத்துல பிரம்மத்தோடைய ஜீவனானவன் அவ்வளவு ஒன்றி போயிடுறான் என்று சொன்ன இடத்துல ஒத்துமையாயிடுறான், ஒன்னாவே போயிடுறான். ஏன்னா பெருமாள் சொன்னார், மம சாதன்யம் ஆகதாக, என்னுடையதான என்ன பெருமைகள் உண்டோ அதே பெருமைகளுடைய அவனும் முக்தனாகிறான் என்று தான் கீதையில சொல்லியிருக்கார் என்று இப்படி பல விஷயத்தை காட்டி அங்க நிர்ணயம் பண்ணியிருக்கான் பெரியவா. இந்த விஷயத்தை தான் அங்கே பிரிக்கில் பேதமும் கூட்டில் அபேதமும் என்று பெருமாள் சாதிச்ச விஷயமா சொல்லுவார். அடுத்தது பிரவர்த்தியே உபாயம்னு சாதிச்சார் 3வது கேள்விக்கு பதில்.
ஆக அகமேவ பரந்தத்துவம் என்று எப்படியாக்கும் எத்தனை தெய்வங்களை சொல்லி இருந்தாலும் எல்லா தெய்வத்துக்கும் மேலாக எல்லா வேதாந்த பாகத்துக்கும் அர்த்தம் சொல்ல முடியாத நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராஜனம் நாராயண பரம் பிரம்ம தத்வன் நாராயண பரா என்று இந்த கட்டத்தை வச்சுண்டு இந்த மந்திரமானது எப்படியாகும் சப்ரம்மா சசிவா சேந்திரா சோக்ஷர பரமஸ்வராட்டு என்று இவனேத்தான் இந்திரனாயும் இவனேத்தான் பிரம்மாவாயும் இவனேத்தான் சிவனாயும் இன்னும் இவனேத்தான் இவனேத்தான் ஜீவாத்மாக்களாயும் இவனேத்தான் எல்லா வஸ்துக்களாயும் இருக்கான் என்னும் சேத்தனம் அச்சேதனா சொன்னதான சமஸ்த வஸ்துக்களும் இவனேத்தான் என்று காட்டி கொடுத்ததே. இதை வச்சுண்டுதான் சர்வ வேதாந்தங்கள் எல்லாத்துக்கும் நிர்ணயம் பண்ண வேண்டும் என்று அர்த்தத்தை சொல்லுவதாக அமேவ பரந்தத்துவம் என்று பெருமாள் நாராயண பாரமியத்தை உபதேசம் பண்ணினார் அப்படின்னு. அடுத்தது 3 கேள்விகளுக்கு அப்புறம் இப்ப பெரிய 4வது கேள்வி இதுதான் இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்திம ஸ்மிருதி ரொம்ப அவசியம்னு சொல்லிவிட்டோம். அந்திம ஸ்மிருதி அவசியம்னு பெருமாள் கீதையில சொல்றோம். எம் வாபி ஸ்மரன் பாவம் திஜத்யந்தே கலேபரம் தந்தமே வேதிகமுந்தேய சதா தத் பாவபாவிதா என்று ஒரு ரொம்ப வசதியான ஸ்லோகம் அது. ஜீவாத்மாவானவன் தன்னுடைய மரண திசையில எதை பாவிச்சுக்கிறானோ அந்த பாவத்துக்கு தகுந்தா போலதான் அடுத்த ஜென்மம், அதாவது என்ன அடுத்த ஜென்மத்துக்கு வேண்டிய நினைவு இந்த ஜென்மத்தினுடைய கடைசிய நினைவா இருக்கும். அடுத்த ஜென்மத்துல இவன் என்னவாய் ஏதாய் நினைச்சு தன்னை என்ன வாழ்வு வாழ போறானோ அந்த வாழ்வுக்கு தேவையான முதல் நினைவானது ஒரு யானையா போறான்னு வச்சுக்கோங்க. அந்த யானையா போவதற்கு வேண்டியதான முதல் நினைவு தன்னை யானையா பாவிச்சுக்கிறது. அந்த யானைக்கு வேண்டியது அதனுடைய ஆசைகள், அந்த முதல் நினைவு இருக்கு. அந்த முதல் நினைவானது இந்த வாழ்வினுடையதான கடைசி நினைவா இருக்கும். இது இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இதுதான் ஜென்ம பரம்பரை. அத பெருமாள் சொல்லிவிட்டார். அடுத்த ஜென்மத்துல என்னவா போகிறானோ அதுக்கு என்னம் பாவி ஸ்வரன் பாவம் சிதந்தியந்தே கலேபரம், எந்த பாவத்தை நினைச்சுன்னு இந்த சரீரத்தை விடுறானோ அந்த பாவத்தை அடுத்த உடனே அடைஞ்சிருவான்னு சொன்ன. எதுக்காக சொன்னார்னா ஜீவனானவன் வாழ்நாள் பூராக கடைசி ஸ்மரணமானது பகவானை நினைச்சுக்கும்படியான ஒரு அபியாசத்தை பண்ணிக்கணும். இதுவும் அபியாசத்தினாலதான் வருது. கண்ட விஷயங்களை நினைச்சுட்டு இருந்தான்னா கடைசி நினைவு ஏதாவது ஒரு கண்ட விஷயமா போயிடும். அதனால அபியாசத்துக்கு பண்ணிக்கணும். அதனாலதான் இந்த பாதியா ஞானயோகம் கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகங்கள்லாம் இருக்கு. எப்பவும் அப்படியே பகவத் ஸ்மரணையோடையே இந்த ஒரு ஜென்மா மாத்திரம் இவன் கழிச்சுட்டான்னா இந்த நடுவில் விட்டு போனாலும் திருப்பியும் அபியாசம் பண்ணிட்டு இருந்தான்னா அந்த கடைசி நினைவு அது பகவத் ஸ்மரணையா வந்துருமோ இல்லையோ, அந்த மாதிரி இருந்தான்னா பகவான் நினைச்சிருந்தான்னா பகவான் அடைஞ்சிட போறான் அப்படின்றத அங்க சாதிக்கிறார். இது யாருக்கு முடியும்? ஏன்னா இவ பிரபத்தியே உபாயம்னு சொன்ன பிரபந்தர்கள் எல்லாம் ரொம்ப சாமானியப்பட்டவா. அவ என்ன பெரிய யோகீஸ்வராளா? எப்பவுமே பகவானை நினைச்சிருக்கும்படியா அவளுக்கு என்ன வாழ்வு அமையிருதா? சம்சாரத்துல எத்தனையோ அல்லாட்டத்துக்கு நடுவுல ஒரு வார்த்தை பிரானே நின் அருளாங்கது எண்ணி மற்றொன்னில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன் அருளுக்கு இனிதான நிலை உவந்தேன், உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டேன் என்று இப்படி ஒரு சரணம் என்கிறதான இந்த உபாயத்தை ரொம்ப சிரமப்பட்டு விஞ்ஞாபிக்கிறான். அதுக்கு மேல திருப்பியும் சம்சார சிரமம் இவனை மூடிக்கிறது. இப்படி இருக்கச்சே பிரபன்னாள் நாமும் பாக்குறோம். என்ன யோகீஸ்வரால் மாதிரியா பிரபன்னாள் போறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எவ்வளவு சிரமப்பட்டு எத்தனையும் வாய் வரல, கண்ணு தெரியல, காது கேட்கல, வீழ்த்துண்டு போயிடுத்து, விழுந்தா போயிட்டா, வியாதி வந்தது, இப்படித்தான் போய் சேர்றாளே ஒழி யாராவது சுவாதீனமா பெருமாளை நினைச்சுட்டு போறவான்றவா கோடியில ஒருத்தர் தானே. இப்ப பிரபத்தி தான் உபாயம் என்ற பட்சமா இருந்ததுன்னா அப்போ அந்திம ஸ்மிருதியே வராது. அந்திம ஸ்மிருதி வந்தா தான் மோட்சம்னு சொல்லிவிட்டாரே கீதையில பெருமாள். அப்போ அந்திம ஸ்மிருதி வராத போது இனிமே பிரபத்தி பண்ணி வச்சு அப்புறம் அந்திம ஸ்மிருதி வருதான்னு பார்த்துட்டு இருக்கணும். வரலன்னா போச்சு அப்படின்னு ஆயிடும். அதுக்காக பெருமாள் சார் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு வேண்டாம் நேரம், அந்திம ஸ்மிருதியை பத்தி கவலைப்படாதான் நேரம். இதுதான் இருக்கிறதுலயே பெரிய குழப்பம். ஏன்னா அந்திம ஸ்மிருதியை கவலைப்படாதுன்னு சொன்னா அந்திம ஸ்மிருதியை பத்தி கவலைப்படணும்னு சொல்லியிருக்காரு கீதையில. அந்திம ஸ்மிருதி இருந்தா தான் மோட்சம் நேரங்க. இங்க அந்திம ஸ்மிருதி இருந்தா இல்லன்னா பரவாயில்லன்னு சொன்னாரேன்னு கேள்வி வந்தது. அதுக்கு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்திம ஸ்மிருதின்னு சொன்னா எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்கா, நல்லா பேசிட்டு இருக்கச்சே ஒரு ஹார்லிக்ஸ் கொடு,
ஒருவா தீர்த்தம் கொடு காஃபி கொடுன்னு சொல்லிச்சு தப்புன்னு அப்படியே சாஞ்சுறாரு பாருங்க. அந்த மாதிரி காஃபி கொடுன்னு கேட்டது, தீர்த்த குணம் கேட்டது, இல்லைன்னா மருந்து குணம் கேட்டது, இல்லைன்னா ஏதோ வேண்டி அப்படின்னு கூப்பிடுவார், இல்லைன்னா பையான்னு கூப்பிடுவார். அதுதான் அந்திம ஸ்மிருதி நினைச்சுட்டு இருக்கா. அது அந்திம ஸ்மிருதி கிடையாது. வாகாதிகள் உபசாந்தமானால், வாக்கு கண்ணு காது முதலான இந்திரியங்கள் எல்லாம் உள்ள இழுத்துன்றோம், சுருங்கிடும். அது நேரம் மனசுக்குள்ள சுருங்கிக்கும். மனசு உபசாந்தம் ஆவதற்கு முன்னே மனசும் அடங்கி, மனசானது பிராணன் முக்கிய பிராணன் என்றதான பிராணனிலே போய் அடங்குவதற்கு முன்னால அப்பவும் மனசுக்கு ஒரு நினைப்பு இருக்கும். இந்திரியங்கள் எல்லாம் உபசாந்தமானாலும் மனசுக்கு நினைப்பு இருக்கும்ன்றது நானே சொப்னத்துல பாக்குறோம். தூங்குற போது சொப்னம் என்பது என்னன்னா, இந்திரியங்கள்லாம் அடங்கி போச்சு, ஆனா மனசு பாட்டுக்கு இருக்கிறது வேலை செய்யறது, அதுதான் சொப்னம். தேசியம் சாதிக்கிறார், வாகாதி இந்திரியங்கள் உபசாந்தமா, மனசு உபசாந்தமாவதற்கு முன்னே வரும் நினைப்பு இருக்க, அது கடைசி நினைப்பு இருக்க, அதுக்குதான் அந்திம ஸ்மிருதின்னு பேரு. அந்த அந்திம ஸ்மிருதின்னு அதுக்குதான் பேரு. அப்பொழுது இவன் என்ன நினைக்கிறானோ அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரிதான் ஜன்மாந்தரம். ஆனா அந்த சமயத்துல நினைப்பானது பகவான் தன்னை பத்தி தானே உண்டாக்குறான். இதுதான் இங்க வராக சர்ம ஸ்லோகத்திலே சாதிக்கிறது. இடம் பெற்றார் எல்லாம் என் உடலாய் நிற்பா இடர்பிறப்பென்று இவையெல்லா என்னை அன்பால் அடம் பற்றாம் அவன் என்று நினைந்தான் யாவன் அவன் ஆவி சரியும் போது அறிவு மாறி. சுவாமி சாதிக்கிறார், தேசிய பிரபந்தத்துல வரும் இது. ரகசிய ரத்னாவளி ஹிருதயத்துல சாதிக்கிறார், அடம் பற்றாம் அவன் என்று நினைந்தான் யாவன் அவன் ஆவி சரியும் போது அறிவு மாறி. நன்ன இருக்குச்சே பெருமாளேஸ்வரன் யார் சொல்றானோ அவனுடைய ஆவி சரியும் போது அறிவு மாறி உடம்பில் தாறு உபலம் போல் கிடக்க, ஒரு கட்டை போல இருப்பான், கல் போல இருப்பான், கிடக்க நானே உய்யும் வகை நினைந்து உயர்ந்த கதியால் எந்தனிடம் பெற்று என்னுடன் வாழ எடுப்பேன் என்ன எம்பெருமான் அருள் பெற்று மருள் செற்றோமே. நான் நினைச்சு அவனை நினைக்க வைக்கிறேன்னு விட்டார் பெருமாள். அதைத்தான் தேசியம் எடுத்த எம்பெருமான் தானே நினைக்க வச்சு. எப்பொழுது வாகாதி இந்திரியங்கள் உபசாந்தமானால் மனசு உபசாந்தமாவதற்கு முன்னே வரும் நினைப்பு, அந்த நினைப்புல பெருமாள் தானே தன்னை கொண்டு வந்து நிறுத்தி எப்படியாக்கும் பக்தியோகியானவன் சரம தசையிலே பெருமாளுடையதான தரிசனத்தோடே போவானோ அதுபோல இந்த பிரபந்தனுக்கு சரம தசையிலே தன்னுடைய நினைப்போடே பெருமாள் அவனை கை கொடுத்து அழைச்சுட்டு போவார். அது அந்திம ஸ்மிருதி வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னார். தாத்பரியத்துல பெருமாள் சொன்னார், அந்திம ஸ்மிருதி எல்லாம் அவசியம் இல்லைன்னு சாதிச்சாலும். சரி, அந்திம ஸ்மிருதி அவசியம் இல்லைன்னாலும் கீதையில இன்னொரு வார்த்தை சொல்லிவிட்டார் பெருமாள். என்னன்னா, பகூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே, பகூனாம் ஜன்மனாமந்தே. பக்தி யோகியா இருக்கிறவன் கூட எத்தனையோ ஜென்மங்கள் கழிச்சுதான், எத்தனையோ ஜென்மங்கள் கழிச்சுதான் என்னிடத்துல வராமட்டாரு. பகூனாம், அந்த பகுனா எவ்வளவு இழுக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவாளுக்கு என்ன கொடுப்பனு தெரியாது. அதனாலதான் பெருமாளும் பொதுவா போட்டுட்டார், பகூனாம் ஜன்மனாமந்தேன்னர். இவ்வளோ ஜென்மாக்கள் கழிச்சுதான் மோட்சம் கிடைக்கும்னு சொன்னா பிரபத்தி இப்ப பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் ரொம்ப ஜென்மாக்கள் கழிச்சு எப்படியும் இந்த பிரபத்தி எப்படி ஆகும். ஒரு புண்ணியத்தை பண்ணா உடனே பலிக்கலனாலும் 10 ஜென்மம் கழிச்சு பலிக்கும். அதே மாதிரி பிரபத்திங்கிற ஒரு புண்ணியமானது ஒரு வேளை 8, 10, 20, 30, 50 ஜென்மங்கள் கழிச்சு பலிக்குமோ என்னமோன்னா அது யாருக்குன்னு திருப்தியா இருக்கும். இந்த சம்சாரத்துக்கு அஞ்சு வேண்டாம்னு, சம்சாரமே வேண்டாம்னு சரணாகதி பண்ணவனுக்கு மேல மேல சம்சாரம் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். எப்பவாவது ஒரு சான்ஸ் அடிச்சதுன்னா பிரபத்தி மோட்சத்தை கொடுக்கும்னா அப்ப அந்த பிரபத்தியை பண்றதுக்கு யாருக்கு ஆசை வரும்? கங்காயாமரணேனவான்னு அவ பட்டமா சொன்னா விழுந்தா இது கங்கையில போய் தற்கொலை பண்ணிட்டா மோட்சம்னு எவ்வளவு அழகா சொல்லி வச்சிருக்கா. எப்படி இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் வருதோ இல்லையோ, அதுக்கு பெருமாள் சாதிச்சார், தேகாவசானே முக்தி சியாத்துன்னு அதை சம்ஸ்கிருத ஸ்லோகமா சொல்லியிருக்கா. தேகாவசானத்தில் மோட்சம் என்பதான வார்த்தை பெருமாள் வார்த்தை. தேகாவசானம்னா இந்த தேகத்தின் முடிவிலேயே கொடுக்குறேன் என்பதாக மோட்சத்தை கொடுக்குறேன். இதுதான் இப்போ நாளுக்கு எல்லாருக்கும் பெரிய ஒரு சாதனை என்னன்னா, மற்ற சித்தாந்திகளினாலே சொல்ல முடியாததாயும் நம்ம பெரியவாள் நமக்கு சுலபமாக காட்டி கொடுத்ததாயும் தேகாவசானத்திலே முக்தி என்று சொன்னால் இருக்கும் வரைக்கும் இருக்கிற சம்சாரத்துல இவன் இசைந்த காலம் வரைக்கும் இவனுக்கு இங்கே ஒன்னும் சரீரத்துக்கு வியோகம் கிடையாது. இவன் இசையும் போது உண்டு. தேகாவசானத்தை எப்ப இசையறானோ அப்போது. அதனால்தான் தேசிகன் அருளி செய்யும் போது
தேகாவசானிய முக்தின்னு சொல்லியிருக்க. அதனால இதுதான் இப்போ இருக்கிற எல்லாருக்கும் இஷ்டமான உபாயமா இருக்கும். இல்லைன்னா சரணாகதி பண்ண உடனேவே அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து மாதிரி நினைப்பு வந்தா ஒருத்தன் கிட்டே வரமாட்டான். ஐயோ இது என்ன நச்சு பொய்கை அப்படின்னு வியாக்கியானம் பண்ணான். இது என்ன நச்சு பொய்கை ஆயிடும், இதுங்கிட்ட யார் வருவா அப்படின்னு. அதனால இருந்த நாள் சம்சாரத்திலே இருக்கும்போது இப்படி உபாயமாகிறதான சரணாகதியையும் திருவடி பற்றினேன் என்று சொல்லி அவன் பிரார்த்திக்கிறானோ அவனுக்காக பெருமாள் இருந்த நாள் இருந்த காலம் இவனுடைய சரீரம் எப்படியான ஜோதிஷாஸ்திரங்களிலே எவ்வளவு காலம் இவனுக்கு வாழ்வு உண்டுன்னு சொல்லியிருக்கோ அவ்வளவு காலத்தையும் இங்கே நிரபராதமாக பகவத் பிரீதியோட இருந்து யதாசக்தி அவன் பகவத் பக்தனா இருந்து கொண்டு சம்சாரத்திலே செய்ய வேண்டிய கடமைகளை முடிச்சுண்டான்னா இவனுடையதான இந்த சரீரமானது ஏற்கனவே இவனுக்கு கிடைச்சி இழந்ததான கோடி சரீரங்களிலே இந்த சரீரமானது இவனுக்கு முக்திக்கு உபாயமாய் அமைஞ்சதே என்று ஒரு பெரிய பாராட்டோடு இந்த சரீரம் முடிஞ்ச போது பெருமாளிடத்திலே போய் சேர்கிறான் என்று இந்த அம்சத்தை பெருமாள் பாஷ்யக்காரருக்கு தைரியமாக திருவாக்கினாலே அவருக்கு ஓதி வச்சார். ஆக இப்படி சித்தாந்தம் பூர்ணமாக உபதேசம் ஆயிடுச்சு. அகமேவ பரந்தத்துவம், நானே தெய்வம், நானேதான் பரதத்துவம். சித்தாந்தமானது விசிஷ்டாத்வைத்தம் தான். எது உபாயம், மோட்சத்துக்கு உபாயமா சொன்ன அத்தனை உபாயமும் வேண்டாம், பிரபத்தி என்கிற ஒரு உபாயம் போதும். அந்திம ஸ்மிருதி வேணுமேன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம், அந்திம ஸ்மிருதியை நான் பார்த்துக்கிறேன். எந்த ஜென்மத்திலே மோட்சம் கிடைக்குமோன்னு பயப்பட வேண்டாம், இந்த ஜென்மத்திலேயே முடிவிலேயே மோட்சம் உண்டு என்பதாக இவ்வளவு சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கு மேல ஒரு ஆச்சரியமான வார்த்தையை சாதிக்கிறது. ஆச்சாரியராக யாரை ஆசிரியப்பது என்று பாஷ்யக்காரருக்கு பெரிய குழப்பம் இருந்தது. ஆச்சாரியராக யாரை ஆசிரியிக்கிறது? முதல்ல ஆச்சாரியர்னு ஒருத்தர் வேணுமா, அதை ஆசிரியக்கணுமா? இருக்கிறவாளுக்குள்ளே யாரு நல்ல ஆச்சாரியர் என்று முதல்ல முடிவு கட்டணும். அந்த ஆச்சாரியர் இடத்துல நம்ம ஒப்படைச்சு நம்முடைய ஆத்மாவுடைய பாரத்தை அவரிடத்துல ஒப்படைச்சா அவர் அதை ஏற்றுக்கக்கூடிய சதாச்சாரியரா இருக்கணும். எத்தனையோ போலி சாமியார் உண்டு, தன்னைத்தானே சேர்த்திக்க முடியாத அளவுல திண்டாடி கொண்டிருக்கிற வித்வான்கள் உண்டு. யாரிடத்துல இந்த பாரத்தை ஒப்படைச்சு இந்த உயிரானது இந்த ஜீவனானது தப்பாம எம்பெருமானிடத்திலே போய் ஆசிரியக்கும்படியா பண்ணி கொடுக்கிற சாமர்த்தியம் இருக்கிற ஆச்சாரியன் யார்? அவருக்கு ரொம்ப பெரிய ஆளவந்தார் இருந்த போது தைரியமா இருந்தார், ஆளவந்தார் கிடைக்கல, இன்னும் ஆச்சாரியரை யார் ஆசிரியப்பது என்று. இது பாஷ்யக்காரருக்கு மாத்திரம் ஏற்பட்ட கேள்வின்னு நினைச்சிடக்கூடாது. இது பாஷ்யக்காரருக்கு மாத்திரம் ஏற்படல. சாட்சாத் எப்பேர் ஆதிசேஷனாயும் விஸ்வசேனாயும் பஞ்ச ஆயுதங்களாயும் இப்ப ஏற்பட்ட நித்தியூரிகள் எல்லாரும் திரண்டு தன்னுடைய அம்சமாக அவதரிச்சிருக்கிற பாஷ்யக்காரருக்கு ஒரு ஆச்சாரியன் இருந்துதான் பெருமாளுடைய சாட்சாத்காரம் கிடைச்சு மோட்சத்தை அடைய போறார் என்றதான இந்த வார்த்தையே தப்பு. பின்ன எல்லாருக்கும் ஆச்சாரியன் அவசியம் வேணும் என்று காட்டுவதான வார்த்தை இது. பெருமாளும் இந்த 5 கேள்விக்கு பதில் சொன்னவர். இதே போல இந்த கேள்விகளுக்குள்ளே வரக்கூடியதான பல சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடியவர் யாரா இருப்பார் என்றால் எப்பொழுதும் நாமே உம்மிடம் பேசி கொண்டிருக்க முடியாது. நாம் ஆச்சாரியர் திருவாக்கினாலே பேசுவோம், அந்த ஆச்சாரியர் பெரிய நம்பிகளாய் இருப்பார் உமக்கு என்று அந்த ஆச்சாரியரை போய் 10 நின்று காட்டி கொடுத்தாராம். பெரிய நம்பிகளை ஆசிரியிக்க வேண்டியது என்பது எம்பெருமானுடைய 6வது வார்த்தை. தேவப்பெருமாள் சாதிச்சு 6வது திருவாக்கு. ஆச்சாரியன் வேணுமா? இது பல சித்தாந்திகளிடத்துல இப்ப அகம் பிரம்மாசின்னு அவ சொன்னதும் இல்ல இன்னும் மற்றவர்கள் சொல்லி கொடுத்ததும் ஆத்மாவானது நமக்கு வேண்டியது ஞானம். இந்த ஞானமானது இது சாதம் போல ஊட்ட முடியாது. எப்படியா ஞானமானது தான் விருத்தி அடையணும். ஞானத்தை விருத்தி அடைய பண்றதுக்கு இன்னொரு ஜீவனால முடியாது. ஏன்னா ஒரு ஜீவனுக்கு ஒரு ஜீவன் தஞ்சம் இல்லை. அப்படி இருக்க நம்முடையதான ஞானம் விருத்தி அடைஞ்சு நமக்குள்ளே இருக்கிற பிரம்மத்தை சாட்சாத்கரிக்கிறதுக்கு இன்னொரு ஜீவன் ஆச்சாரியர் என்று பெயர் வச்சுண்டு அவராலே இதை காட்டி கொடுக்கவும் முடியாது. அவராலே இந்த ஜீவனுக்கு ஒரு நல்ல கதியை தருவதற்கு நடுவிலே அவர் என்ன புரோக்கரா? பெருமாளுக்கும் ஜீவனுக்கும் நடுவிலே ஆச்சாரியர் என்ன ஒரு தரகரா என்பதான ஒரு கேள்வி. இது பெரியவாளே கேட்டு இருக்காது.
இவருக்கும் அவருக்கும் பெருமாளுக்கும் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையிலே ஆச்சாரியர் என்கிற பெருங்குடி எதற்கு என்று பெரியவாழ் வார்த்தை. இவர் என்ன நடுவில் ஒரு புரோக்கர் ஒருத்தர் என்று இந்த சம்சயம் எல்லாருக்கும் வரும். இப்ப கூட பார்த்தா நிறைய டிஸ்கோர்சஸ்ல செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது செல்ஃபுக்கு தான் வரணும். அந்த ரியலைசேஷன் செல்ஃபுக்கு வரணுமே ஒழி இன்னொருத்தரால எல்லாம் காட்டி கொடுக்க முடியாது. அது என்ன மத்தவா என்ன சாதம் போட்டு வளர்க்குற மாதிரி சரீரத்தை வேணா சாதம் போட்டு வளரான், ஆத்மாவுக்கு ஞானத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. சில உபதேசங்கள் வேணா பண்ணலாமே ஒழிய ரியலைசேஷன்றதும் அந்த ஆனந்தன்றதும் தனக்கு தானே தான் வரணும் அப்படின்னு இது பொதுவா எல்லாரும் சொல்ற வார்த்தை தான். அதுக்கு தான் இங்க ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால்தான் முக்கிய. எதனாலன்னா எப்படி இந்த 5 வார்த்தைக்கு பெருமாள் பாஷ்யக்காரருக்கு விளக்கம் அளிச்சாரோ, 5 வார்த்தையினாலே விளக்கம் அளிச்சாரே, இந்த 5 வார்த்தைக்குள்ளேயே எத்தனை சந்தேகம் இருந்தாலும் விளக்குறதுக்கு திரும்பியும் பெருமாளே வருவாரா? கிடையாது. பெருமாள் எப்பவுமே ஆச்சாரியருக்குள்ளே இருந்து ஆச்சாரியர் இந்த ஆச்சாரியர் பரமதிச்சா அடுத்த ஆச்சாரியர் இருந்து ஆச்சாரியர்களுக்குள்ளேயே பெருமாள் அவதாரம் எடுத்து இடையிலே பெருமாள் தானுமே ஆச்சாரியராக பரிபூர்ணமாக அவதாரம் எடுத்து, எப்படி ராமாவதாரம்னா எப்படி பெருமாள் தானே பரிபூர்ண அவதாரமா வந்த, பரசுராம அவதாரம்னா பெருமாள் அந்த பரசுராமருக்குள்ளே இருந்து ஆவேச அவதாரமா இருந்து நடத்தினார். எப்படி ஆவேச அவதாரமாயோ சாட்சாத் அவதாரமாயோ அம்சாவதாரமாயோ ஆச்சாரியனாக பெருமாள் ஜீவாத்மாக்களுக்கு நல்ல வழி காட்டுவதற்காக திருப்பியும் இந்த சதாச்சாரிய பரம்பரையிலே வந்து அவதரிப்பார். அதனாலே அந்தந்த காலத்திலே இருக்கிறவாளுக்கு அந்தந்த காலத்திலே சதாச்சாரியராக பெருமாள் கிடைப்பார். அந்த சதாச்சாரியரை தேடி போய் பற்ற வேண்டியது ஜீவாத்மாவுடைய கடமையானபடியினாலே, இதுதான் இவனுக்கு சேயோ மார்க்கமானபடியினாலே அந்த தர்மத்தை விடுவது என்று சொன்னால் அப்பொழுது பெருமாள் ஜீவனுக்கு செய்யக்கூடியதான உபகாரத்தை விட்டுடுறான், இவன் பத்தாமல் விடுகிறான் என்ற தோஷம் வருதே ஒழிய ஆச்சாரியன் வேண்டாம் என்று நினைக்க கூடாது. எப்படியாக பெருமான் ஜெகத்தை சிருஷ்டி பண்றாரோ, ஜெகத்தை சிருஷ்டி பண்ணுவது போலயே ஜீவாத்மாக்களுக்கு சரீரங்களை கொடுத்து எப்படி பல உபகாரங்கள் பண்றாரோ அதே போலயே பெருமாள் ஆச்சாரியருடையதான திரு அம்மகுருண மச்சுயா ஜிஹா சீஹாதனம் லத்த வயிற்றோ பரிவாய பரமட்டோ வாரேசி அபண்டியத்தன மம்ஹானம்னு அச்சுத சதகத்திலே சுவாமி ஆச்சாரியருடையதான திருவாக்கிலே எம்பெருமான் சாட்சாத்து தானே சிம்மாசனம் போட்டு வந்து அமர்ந்து கொண்டு அவனுக்கு உபதேசம் பண்ணி இந்த ஜீவனுக்கு நல்ல வழியை காட்டுறார் என்பதனாலே ஆச்சாரியராக வருபவன் பெருமாள் ஆனபடியினாலே அந்த பெருமாளை இழந்தால் நமக்கு பெருமாளாகிற மோட்சமும் கிடையாது என்று உபதேசம் பண்ணுவதற்காகத்தான் இடையிலே பெருங்குடி எதற்குன்னு நினைக்க கூடாது, தரகர இதுக்குன்னு நினைக்க கூடாது. ஜீவாத்மாவுக்கு பெருமாள் பண்ணி வைக்கிற உபகாரங்களிலே, ஜீவாத்மாவுக்கு பெருமாள் பண்ணக்கூடியதான ஞான விகாசங்களிலே, ஜீவாத்மாவுக்கு பெருமாள் செய்யக்கூடியதான செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்றோமே, இந்த ரியலைசேஷன் என்று சொல்லும்படியானதான யோக சாட்சா்காரங்கள் எல்லாம் பெருமாள் வளர்த்து செஞ்சு கொடுப்பது போல எம்பெருமானே ஆச்சாரியராக வந்து எப்படி அவனை ஆசிரியிக்கிறது, தத்துவம் எது, உபாயம் எது, முக்தி எது என்று உபதேசம் பண்ணி வைக்கிறாராம். அதனால ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால்தான் ஆச்சாரியனாக பெருமாள் வந்து ஜீவனை நெருங்கி வரும்போது அவரை பற்றினால்தான் இதை கொண்டு மேற்கொண்டு இவன் ஜீவன் முக்தி அடைகிறான் என்றதான அம்சத்தை உபதேசம் பண்றதுக்காக பெரிய நம்பிகளை ஆசிரியிக்க வேண்டியது என்பதாக அங்கே உபதேசம் பண்ணார். பெரிய பெருமாள் உபதேசம் பண்ணார் என்று இப்படி விசேஷமாக சித்தாந்தத்தை சம்பூர்ணமாக 6 வார்த்தையினாலே என்னென்ன வேதாந்த சந்தேகங்கள் உண்டோ, ஒரு ஜீவாத்மா எவ்வளவு குழம்பினா அதுக்கு எவ்வளவு தெளிவு கொடுக்க வேணும் என்பதை இந்த 6 வார்த்தைகளினாலே குழப்பங்களையெல்லாம் உள்ளடக்கி தெளிவையெல்லாம் வெளிப்படுத்தி ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு எம்பெருமானுக்கும் நடந்ததான இந்த ஒரு விற்த்தாந்தம் இருக்கு. இது திருக்கச்சி நம்பிகள் மூலமாக வெளிப்பட்டது. திருக்கச்சி நம்பிகள் மூலமா ஏன் பாஷ்யக்காரர் அவரை நெருங்கினார்னா, திருக்கச்சி நம்பிகள் ஒரு மத குரு கிடையாது. அவர் தான் சொந்தமாக தான் மகான் என்று சொல்லி யாருக்கும் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தவர் கிடையாது. தன் அபிப்பிராயமாக ஒன்னுத்தையும் சொல்ல மாட்டார். பெருமாளிடத்திலே நெருங்கி பேசுறவர். பெருமாள் பேசும்படியான வார்த்தை உடையவர் என்றால் அவர் பொய்யே சொல்லக்கூடியவர் அல்ல. பொய் சொல்றவாளோட பெருமாள் பேசிட்டு இருப்பாரா? சத்தியமே உருவெடுத்தா போல இருந்தா தான் அந்த சத்திய பராக்கிரமனான பெருமாள் பேசுவார். அதனால திருக்கச்சி நம்பிகள் வார்த்தை பொய்யாகாது, அவருடைய வார்த்தை அவர் பெருமாளிடம் நேர்மையாக கேட்டு சொல்லுவார் என்ற ஒரு அம்சத்துக்காக அவரிடத்திலே போய் கேட்டார். இன்னொன்னு,
பெருமாள் நான் பெருமாளிடம் பேசினேன், பெருமாள் எங்கிட்ட சொன்னார் என்று சொல்லிட்டா அதையே ஜனங்கள் புழுகிறார் பாரியா. இவர் பெருமாளோட பேசினாராம், பெருமாள் இவரோட பேசினாராம். இப்படித்தான் எல்லா ஊர்ல இருக்கிற சாமியார் பூரா இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கான், என்னோட பெருமாள் பேசினார், எனக்கு சொப்னத்துல வந்தார்னு அப்படின்னு பாஷ்யக்காரர் வார்த்தையிலேயுமே கூட அவநம்பிக்கை சொல்லுவா. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்கட்சி நம்பிகள் பெருமாளோட பேசிட்டு இருக்கார், அவரிடம் கேட்டுக்கலாம்னு அப்படி எல்லாருக்கும் பொதுவாக எம்பெருமானிடத்திலே கேட்டு தெரிஞ்சு கொள்ளும்படியான நேர்மையான வழியிலே போனார் பாஷ்யக்காரர். இதற்கு மேல இன்னொரு டவுட் வரும், எவ்வளவுக்கு மேல பெருமாள் போய் சொல்ல மாட்டாரா, பெருமாள் போய் சொல்ல மாட்டாரா, நான் தான் பரதத்துவம்னு சொல்ல மாட்டாரா அப்படின்னா, பெருமாள் கண்ணனா வந்தா போய் சொல்லுவார். ஆனா தேவ பெருமாளா இருந்தா போய் சொல்ல மாட்டார். ஏன்னா ஒரு விக்கிரக மூர்த்தியா இருந்துட்டு என்ன லாபத்துக்காக பெருமாள் போய் சொல்ல போறாரு? விக்கிரகம் பேசுமா? அது பேசினால் அது பொய்யா பேசும். அது விக்கிரகம்னா அது சத்தியம் மூர்த்தி இல்லையா? அதனால இந்த விக்கிரகம்னு இல்ல, எந்த விக்கிரகமா இருந்தாலும் சரி, இன்னும் எந்த தேவதாந்திரமா இருந்தா கூட பாரத தேசத்துல ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கும். ஒரு விக்கிரகமாவது வாயை திறந்து பேசுற விஷயம் பொய்யா பேசினதுன்னு கதை கிடையாது. அது உயர்ந்த விஷயமா இருக்கலாம், சாமானிய விஷயமா இருக்கலாம், சொல்ற விஷயத்த பொய்யா பேசாது, சத்தியமாத்திரம் பேசுவது. ஏன்னா விக்கிரகம்னா பேசுறது. கண்ணனா இருந்தால் பொய் பேசுவார், அது வஞ்சகர்களுக்காக பொய் பேசுவார், பக்தர்களுக்காக பொய் பேச மாட்டார். ஆனா தேவ பெருமாள் யாருக்குமே பொய்யா பேச மாட்டார். ஏன்னா விக்கிரகமூர்த்தியா இருக்கார் இல்லையா? விக்கிரகமும் ஆய் திறந்து திருவாய் மலர்ந்து பேசும்போது அது எவ்வளவு நேர்மையா பேசும், எவ்வளவு சத்தியத்தை பேசும். அதனால இப்படி பல அடிப்படையான குழப்பங்கள், அடிப்படையான சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் விலக்கா இருக்கக்கூடியது இந்த பாஷ்யக்காரரும் எம்பெருமானும் பேசிக்கொண்டது, திருக்கட்சி நம்பிகள் முகமாக பேசிக்கொண்டது என்பதான இந்த உயர்ந்த விஷயத்தோட இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருந்தா கொஞ்சம் இவ்வளவு நேரம் ஆயிருக்காது. அது நடுவில் கொஞ்சம் இந்த டெலிபோன் கொஞ்சம் கட் ஆனதுனால எல்லாருக்கும் நேரம் ஆயிடுச்சு என்பதை சொல்லிட்டு இதோட இன்னைக்கு தேப்பெருமாள் வார்த்தையோட முடிச்சுக்கிறேன். இன்னும் பெருமாளும் பாஷ்யக்காரரும் பேசின வார்த்தைகள் உண்டு. அது சம்வாதேஷ சரணாகதி மந்திரதாரகா என்று பெருமாளிடத்திலே பாஷ்யக்காரர் உலகறிய சரணாகதி செய்து காட்டின சந்தர்ப்பத்திலே சரண்யன் அருளி செய்த வார்த்தைகள் பாஷ்யக்காரருக்கு நேராக அது சரணாகதி கத்தியத்திலே பாஷ்யக்காரரே பட்டோல பண்ணி வச்சிருக்கார். பெருமாள் இந்த வார்த்தைகள் சொன்னார் என்று இந்த வார்த்தையை அடுத்த வாரம் தான் தொடர்ந்து சொல்லணும். அது எப்படி எம்பெருமானும் எம்பெருமானாரும் என்ற தலைப்புல பெருமாளும் பாஷ்யக்காரரும் பரஸ்பரம் ஈடுபட்டிருந்ததிலே பெருமாள் பாஷ்யக்காரரை நெருங்கி வந்து அனுகிரகிச்ச பிரகாரங்களை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் என்று சொல்லி இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை தோட முடிச்சுக்கிறேன். கவிதார்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. எல்லாரும் ராத்திரி அநேகமா 10 மணி ஆயிடுதா? 9:30 மணி. ஆனா பாக்கியம் முடிச்சது ரொம்ப சந்தோஷம் அடியன். சுவாமிக்கு தான் லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு இது. இல்ல இப்ப கொஞ்சம் கரெக்டான டைம் தான். முன்னெல்லாம் 7 to 8 வச்சுப்பேன். ஆனா இப்ப கொஞ்சம் 8 இங்க வந்து 8 ஆயிடுச்சு. பரவாயில்ல, நான் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்றேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடுத்த வாரத்துல இருந்து கரெக்டா முடிச்சு விடுறேன். இப்போ பிரிட்ஜ்ல இருக்க வழக்கெல்லாம் சுவாமி வேணா டிராப் ஆகலாம். அடுத்த வாரத்துக்கு பிரிட்ஜ்ல இருக்க வழக்கெல்லாம் சொல்லி வைக்கிறோம். ஏன்னா ஒரு கேள்விகள் இருந்ததுன்னா இந்த சப்ஜெக்டுக்கு மேல இருக்கிற கேள்விகள் ஆச்சாரிய பரம்பரை சப்ஜெக்ட்ல இல்ல நம்ம ஆச்சாரியார் சொல்லி கொடுத்ததான வேதாந்த விஷயத்துல இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை பத்தி குறிப்பா கேள்வி நெருக்கமா இருக்கணும். அதாவது இந்த சம்பிரதாயத்தை நம்ம சம்பிரதாயத்தை பார்த்து மாத்திரம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏதாவது கேட்க வேண்டி இருந்தா அதை அடுத்த வாரம் தொடக்கத்துல சொன்னேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வார ப்ரோக்ராம அதை டெவலப் பண்ணலாம். இப்போ இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். அந்த உத்தவம் பிரபந்தம் ஜெகத் புண்ணியபலம் திருதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாமீடே சிவயா சேகரணம் பதிஞதீனாம்.